ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரைம் நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. உள்ளடைந்த காட்டுப்பகுதியிலிருந்து அந்த ஒற்றை லாரி என்ஜினின் ஓசை கேட்க துவங்கியது. ரேஞ்சர் சண்முகநாதன் அந்த ஓசையை கேட்டதும் பதறினார். கந்தசாமி, ராகவன், சார், அந்த சவுண்டு கேட்டிங்களா? அது நிச்சயம் லாரி தான். இன்னைக்கு அவங்கள விடக்கூடாது. என்னையா, அது ஜெகன் கேப்ஸா இருக்கலாம். இருந்தா என்ன? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? ஜெகனுக்கு செல்வாக்கு அதிகம் சார். இருக்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். சண்முகநாதனின் அந்த முடிவில் அவர்களுக்கு உடன்பாடில்லை. அவர்கள் பயந்தார்கள். பின் விளைவுகளை பற்றி அச்சம் அவர்களை பற்றி இருந்தது. என்றாலும் அதிகாரியுடன் வெள்ளைக்காகம் தேடும் அரசாங்கம் மனோபாவம் மாறாமல் அவரை தொடர்ந்தார்கள். ஜீப் உசுப்பப்பட்டது. என்ஜின் சத்தத்தை நன்றாக கண்காணித்த பின் ஜீப்பை அந்த திசையில் செலுத்தினார்கள். காட்டில் உள்ளே உருவாக்கப்பட்டிருந்த பாதையில் ஜீப் வடக்கு நோக்கி சென்றது. உள்ளே டிரைவரை தவிர அவர்கள் மூவரும். சண்முகநாதன் தன் பிஸ்டலை எடுத்தார். புல்லட் சேம்பரை திறந்தார். சார், என்னையா? இதெல்லாம் எதுக்கு சார்? பாதுகாப்புக்கு. இல்ல சார், இதனால பிரச்சனை உண்டாகும். என்ன பிரச்சனை? அது மோசமான கேங்கு. அதுல ஒருத்த மேல புல்லட் பாஞ்சா கூட பின்னால கஷ்டப்பட வேண்டி வரும். என்ன பயமுறுத்துறீங்களா? இல்ல சார், நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு. நாங்க அனுபவப்பட்டவங்க. அதனாலதான் நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா உங்களுக்கும் இந்த வளையமான திருட்டுக்கும் ரொம்ப இருக்கும்னு தொடர்பு இருக்கும்னு சந்தேகப்படுறேன். சார், என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? பின்ன என்னையா? சார், பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாம் அவங்க பின்னால இருக்காங்க. நாம அவங்கள என்ன சார் செய்ய முடியும்? முடியும்யா, செஞ்சு காட்டுறேன். அவர் புல்லட் சேம்பரை நிரப்பி மூடினார். சேஃப்டி பிஸ்டல். சார், ஜெகனுக்கு பின்னால் வெள்ளையங்கிரி இருக்காரு. யார் அவரு? தொழிலதிபர், செல்வாக்கு உள்ளவரு. விரல் அசைச்சா அரசாங்க அதிகாரிங்க வீடு தேடி போவாங்க. அதெல்லாம் பழைய காலம். இல்ல சார், இப்பவும் யாரும் அவரை எதுவும் செய்ய முடியாது. பாப்போம். உங்களுக்கு முன்னால இருந்த ரேஞ்சர் அவங்க விஷயத்துல தலையிடுறதே இல்லை. அப்ப இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. போன வாரம் சட்டமன்றத்துல ஒரு புது பிரச்சனை வந்தது. கடந்த 10 வருஷங்கள்ல சந்தன விற்பனையில தமிழ்நாடு எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு புள்ளி விவரங்களோட ஒரு எம்எல்ஏ பேசினாரு. சட்டமன்றம், செய்தித்தாள்கள், மக்கள்னு எல்லாருடைய கவனத்தையும் அந்த பேச்சு உலுக்கி எடுத்துருச்சு. அதனால அரசாங்கம் எந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கு, முறைகேடுகளை, தவறுகளை முற்றிலும் சரி செய்ய உத்தரவுகள் வந்திருக்கு. அதனால நீ சொல்ற எந்த செல்வாக்கும் இதுல குறுக்கிட முடியாது. அதற்கு மேல் கந்தசாமியும் ராகவனும் வாயை திறக்கவில்லை. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பாம்பும் சாகாமல் கோலும் உடையாமல் செயல்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏதோ சண்முகநாதன் இள ரத்தம் இப்படி துடிக்கிறது. எல்லாம் காலப்போக்கில் சரியாக விடும் என்று அவர்கள் எண்ணினார்கள். டிரைவர் மட்டும் ஏதும் பேசாமல் பாதையை பார்த்து ஜீப்பை செலுத்தினார். அவருடைய கவனம் முழுவதும் சாலையின் மீதே இருந்தது. பல முறை இப்படி கடத்தல்காரர்களை எதிர்கொண்ட அனுபவம் அவருக்கு உண்டு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் முழு கவனமும் சாலையின் மீதும் எதிர்வரும் வாகனத்தின் மீதும் தான் இருக்க வேண்டும். இப்பொழுது லாரியின் ஓசை தெளிவாக கேட்டது. சண்முகநாதன் பிஸ்டலை தயார் நிலையில் வைத்திருந்தார். லாரியின் முகம் இப்பொழுது தெரிய துவங்கியது. டிரைவர், ஜீப்பை குறுக்க போடுங்க. டிரைவர் ஜீப்பை வலப்பக்கம் முடித்து சாலைக்கு குறுக்காக திருப்பி நிறுத்தினார். கெட் டவுன். அனைவரும் இறங்கி ஜீப்பை ஒட்டி வளையம் அமைத்து நின்றனர். லாரியை பார்த்தபடி நின்றனர். சண்முகநாதன் பிஸ்டலை உயர்த்தி பிடித்தார். லாரியின் வேகம் குறைந்தது. மெல்ல வந்து ஜீப்பின் முன்னால் நின்றது. லாரி டிரைவர் இருக்கையை விட்டு இறங்கவில்லை. மாறாக சிகரெட் ஒன்றை பொருத்தி பற்ற வைத்துக் கொண்டான். கீழே இறங்கையா? எதுக்கு சார்? இறங்கு கீழே. இறங்கினான். காஃபினை செக் பண்ணுங்கய்யா. கந்தசாமியும் ராகவனும் ஆளுக்கு ஒரு பக்கம் கதவை திறந்தார்கள். உள்ளே ஏறி சோதித்தார்கள். டாஷ்போர்டில் சிகரெட் பாக்கெட், கர்ச்சிப், அழுக்கு துணி குவியல், சீட்டுக்கு கீழே காலி பீர் பாட்டில்கள், தண்ணீர், முற்றிலும் காலியான 2 பிராந்தி பாட்டில்கள். ஒன்றும் இல்லை சார் என்று கீழே இறங்கினார்கள். ரைட்டு, மேலே ஏறி பாருங்க. பக்கவாட்டில் ஏறி லாரிக்குள் குதித்தார்கள். அங்கே 10-12 ஆட்கள் இருந்தார்கள். அவர்களிடம் மரங்களை அறுக்க பயன்படும் வாட்களும் வெட்ட பயன்படும் கோடாரிகளும் இருந்தன. ஆனால் ஒரு சிறிய மரத்துண்டு கூட அதில் இல்லை. இறங்கி வந்தார்கள். சார், ஒரு சின்ன மரத்துண்டு கூட இல்லை. இல்லையா? டிரைவர் ஒருமுறை சிகரெட்டை பொறுக்க இழுத்து விட்டு, சார், நாங்க செங்கம்பாளையத்திலிருந்து வர்றோம். பாதை சுத்துங்கிறதால காட்டு வழியில நுழைஞ்சிட்டோம். அவ்வளவுதான். நீங்க தான் அனாவசியமா எங்களை மடக்கி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றார். சண்முகநாதன் தன்னுடைய ஆட்களையே ஒரு முறை சந்தேகத்துடன் பார்த்தார். பிறகு தானே மேலே ஏறி லாரிக்குள் குதித்தவர். ஆட்கள், கருவிகள், ஆனால் சரக்கு எதுவும் இல்லை. அவர் அந்த வாட்களை முகர்ந்து பார்த்தார். சந்தன வாசம். சொல்லுங்க, எதுக்கு வாளும் கோடாலையும்? ஆட்கள் மௌனமாக இருக்க கீழே இருந்து குரல் வந்தது. எல்லாத்துக்கும் பதில் நான் சொல்றேன். இறங்கி வந்தார். என்னையா பதில்?
வெள்ளையங்கிரி ஐயா அவர் ஏலத்துல எடுத்த சந்தன மரங்களை வியாபாரத்துக்கு ஏத்த ஏத்த மாதிரி அறுத்து தர சொன்னாரு. அதைத்தான் செஞ்சுட்டு வர்றோம். இதை நான் நம்பணுமா? சந்தேகமா இருந்தா வெள்ளையங்கிரி ஐயா கிட்டயே விசாரிச்சு பாருங்களேன். ச்சே சார், நாங்க போலாமா? வர்றோம் சார். டிரைவர் லாரியில் ஏறி அதை ஸ்டார்ட் செய்தான். ஜீப் டிரைவர் ரேஞ்சரை பார்த்தார். வழிவிடுங்க. ஜீப் நகர லாரி புறப்பட்டது. யாரியா அவன்? ராஜன், ஜெகனோட டிரைவர். அவன் லாரி போவதையே பார்த்து கொண்டிருந்தார். என்ன சார், அவங்கள விட்டுட்டீங்க? என்ன பண்றது? லாரியில சரக்கு இருந்தா அவங்கள மடக்கி போட்டிருக்கலாம். அப்போ நம்ம வெறுங்கையோட திரும்ப வேண்டியது தானா? இல்ல சார். டிரைவர் வண்டியை லாரி வந்த பாதையிலேயே ஓட்டுங்க. ஜீப் மேலும் முன்னேறி சென்றது. செங்கம்பாளையம் போகும் கிளைப்பாதை பிரியும் இடத்தை நெருங்கியதும் டிரைவர் கேட்டார். சார், செங்கம்பாளைய ரோடா? இல்ல, நேரா போங்க. அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதை குறுகி தடைப்பட்டது. ஜீப் நின்றது. கெட் டவுன். இறங்கினார்கள். டிரைவர் வண்டியிலே இருங்க. ஒற்றையடி பாதை வழியாக அவர்கள் நடந்தார்கள். பாதுகாப்பான ஜங்கிள் ஷூக்கள் நீலத்தடிகளுடன் சென்றாலும் விஜசீவன்களை பற்றிய அச்சம் இருந்தது. புதிர்களை விலக்கிக் கொண்டு மிக எச்சரிக்கையாக உள்ளே சென்றார்கள். 20 அடி தூரம் சென்றதும் அங்கங்கே மொட்டையாக வெட்டப்பட்ட மரங்கள் தென்பட்டன. பாத்தீங்களாயா? சார், மரங்களை வெட்டியிருக்காங்க. ஆனா எதையும் வெளியே எடுத்துட்டு போகலையே. நாம பார்த்தோமே. நமக்கு போக்கு காட்டிட்டு இங்க எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து கொண்டு போவாங்க. தேடினார்கள். எங்கேயும் எதுவும் தட்டுப்படவில்லை. தரை எங்கும் புதர்கள் பரவி இருந்ததால் மரங்கள் எந்த திசையில் இழுத்துச் செல்லப்பட்டன என்பதை கூட அறிய முடியவில்லை. கோவென இறையும் காட்டாற்றின் ஓசைக்கு இணையாக ரேஞ்சர் சண்முகநாதனின் மண்டைக்குள்ளும் பேரிரைச்சல். பகுதி 2. சண்முகநாதன் வியப்பின் உச்சத்துக்கு போனார். மரங்களை வெட்டி வீழ்த்திட்டாங்க. ஆனா அதை எடுத்துக்கிட்டு போகல. அங்கேயே சேமிச்சு வைக்கவும் இல்லை. இது எப்படி சாத்தியம்? மீண்டும் புதர்களை நன்றாக உற்று பார்த்தார். மேலோட்டமான பார்வைக்கு தெரியாத சில சிதைவுகள் இப்பொழுது தென்பட்டன. சில இடங்களில் புதர்கள் சிதைந்து ஒரு கோட்டுப்பாதையை உருவாக்கியிருப்பதை உணர முடிந்தது. அந்த தடங்களை அவர் தொடர கந்தசாமியும் ராகவனும் அவரை பின்தொடர்ந்தார்கள். முன்னேறி செல்ல செல்ல காட்டாட்டின் பெருத்த ஓசை அவருக்கு காதுகளை கிழிக்க துவங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பிரம்மாண்டமான குன்றிலிருந்து விழும் அந்த அருவி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த காட்டுக்குள்ளேயே பயணம் செய்தும் இன்னும் வேகம் குன்றாமல் இரைச்சலிட்டது. ஆற்றங்கரையை நெருங்கிய போது புதர்களின் அடர்த்தி குறைந்து புல்தரையாய் இருந்த அந்த பகுதி மரங்கள் இழுத்துச் செல்லப்பட்டதற்கான அடையாளத்தை மேலும் தெளிவாக காட்டின என்றான். ராஸ்கல்ஸ், எத்தனை அபாரமா திட்டமிட்டு ஏமாத்திட்டாங்க. சுழித்தோடு மாற்றின் வேகம் இந்நேரம் அவைகளை எல்லாம் காட்டுக்கு வெளியே கொண்டு சென்றிருக்கும். ஆறு காட்டுப்பகுதியை கடந்து அமைதிப்படும் சமவெளியில அவங்க காத்திருந்து அதை சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க. காட்டுப்பாதையை கடந்து ஆறு செல்றது 4 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த இடத்த பாதை வழியா ஜீப்ல அடைய குறைஞ்சது 10 கிலோமீட்டர் பயணப்படணும். ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய அவகாசம் கிடைச்சிடுச்சு. மேலும் அங்க போற வர அவங்க இருக்கிறது சந்தேகம். என்றாலும் கமான், திரும்பி போவோம். திரும்பி நடந்த போது கந்தசாமியும் ராகவனும் கூட விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இவ்வளோ புத்திசாலித்தனமான இந்த இள ரேஞ்சர் ஏன் ஜெகனோட மோதிர விபரீத விளையாட்டு துவங்கி இருக்காரு என்று மனதுக்குள் குமைந்தார்கள். மீண்டும் ஜீப்பில் ஏறினார்கள். டிரைவர், சார், பருத்திப்பாறை ஆற்றங்கரைக்கு போப்பா. அது நம்ம ஃபாரஸ்ட் எல்லைக்குள்ள வெளியே இருக்கு சார். ஆமா, ஆனா என்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். போங்க. ஜீப் புறப்பட்டது. காட்டுப்பாதை மிகவும் குறுகலானதாக இருந்ததால் ஜீப் மெல்ல ஊர்ந்தது. பருத்திப்பாறை கிராமத்தை அடைந்து ஆற்றங்கரையை எட்டிய போது புறப்பட்டு கொண்டிருக்கும் அந்த லாரியின் பின்புறத்தை பார்க்க முடிந்தது. லாரியின் எண்ணெய் படிக்க முடிந்தது. குறித்து கொண்டார். காட்டில் பார்த்த லாரியின் தோற்றம், வண்ணம், மேலே தெரிந்த முகங்கள் எல்லாமே அப்படியே இருந்தன. ஆனால் லாரியின் எண்ணில் மாற்றம். நம்பர் பிளேட் மாற்றப்பட்டு அதே லாரி தான் உபயோகப்படுகிறது என்று அவர் கணித்தார். டிரைவர் அவரை பார்த்தார். இப்ப என்ன சார் செய்யலாம்? ஸ்டேஷனுக்கு போங்க. ஜீப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தது. வாசலில் ஜீப்பை நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற போது அதிர்ஷ்டவசமாக கிரைம் இன்ஸ்பெக்டர் ஹரி உள்ளே இருந்தார். வெல்கம் ரேஞ்சர். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். குட் ஈவினிங். ப்ளீஸ் பி சீட்டட். ஏது இவ்வளவு தூரம்? உங்க உதவியை நாடித்தான் வந்திருக்கோம். பை ஆல் மீன்ஸ், ஒரு கேங் எங்க காட்டுல புகுந்து சந்தன மரங்களை வெட்டிக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க அவங்கள மடக்கி பிடிக்கலையா? அவங்க ஒரு தந்திரம் பண்ணி தப்பிச்சிட்டாங்க. தந்திரமா? ஆமா. காட்டில் லாரியை மடக்கி பிடிச்சப்போ உள்ள எந்த சரக்கும் இல்லை. ஆனா கருவிகள்ல சந்தன வாசம். விளக்கம் கேட்டதுக்கு வெள்ளையங்கிரி ஏலம் எடுத்த மரங்களை அறுத்து கொடுத்துட்டு குறுக்கு பாதையில காட்டு வழியா வர்றதா டிரைவர் சொன்னான். அதை நான் நம்பல. ஆனா அவனை ஆதாரத்தோட பிடிக்க முடியல. உள்ள போய் பார்த்தப்போ மரங்கள் வெட்டப்பட்டு காட்டாற்றின் மூலமா கடத்தப்படுறது தெரிஞ்சது. ஆற்றங்கரைக்கு வந்து பார்த்தப்போ லாரியில மரங்கள் ஏத்தப்பட்டு புறப்பட்டுட்டாங்க. அவங்க யாரோட ஆட்கள்னு தெரியுமா? தெரியும்.
சொல்லுங்க, கொண்டு வந்து எலும்ப எண்ணிடுறேன். அவங்க ஜெகனோட ஆட்கள். ஜெகனா? ஏன் யோசிக்கிறீங்க? அவன் செல்வாக்குள்ளவன். என்ன செல்வாக்கு? தொழிலதிபர். வெள்ளையங்கிரியோட பணபலமும் படபலமும் அவனுக்கு துணை. அதனால ஹை ப்ரெஷர்ஸ் வரும். நிச்சயம் வராது. இந்த விஷயத்தை நாங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல அனலைஸ் பண்ணிட்டோம். சட்டசபையில சமீபத்துல சலசலப்பை ஏற்படுத்துற விஷயம் இது. அரசாங்கம் இதை தடுக்கிறதுல தீவிரமா இருக்கு. அதனால யாருடைய தலையீட்டை பத்தியும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை. நான் எங்க எஸ்பியோட பேசி கைலைன்ஸ் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்குள்ள அவங்க சரக்கை வெளியே அனுப்பிடுவாங்க. டோன்ட் வரி. எல்லா செக் போஸ்ட்டுகளுக்கும் தகவல் கொடுத்து அனுப்புறேன். சந்தன லாரி வந்தா மடக்கி பிடிக்கவும், வெள்ளையங்கிரியோட பெயரை சொன்னாலும் தாமதப்படுத்தவும் சொல்லிடுறேன். தேங்க்யூ. பகுதி 3. தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட போது இன்ஸ்பெக்டருக்கு எஸ்பியிடமிருந்து கிரீன் சிக்னல் கிடைத்தது. ரேஞ்சர் சார், அந்த கடத்தல்ல ஈடுபட்ட ஆட்கள் ஜெகனுடைய ஆட்கள் தான் உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? அந்த லாரியை ஓட்டிட்டு வந்த டிரைவர் ஜெகனுடைய டிரைவர்னு நம்ம காட் சொன்னாங்க. இன்ஸ்பெக்டர் கந்தசாமியை பார்த்தார். அவர் பேர் என்ன? ராஜன். ராஜனா? அப்ப சரி. பை த பை, அந்த லாரியோட நம்பரை நோட் பண்ணீங்களா? காட்டுக்குள்ள பார்த்தப்போ ஒரு நம்பர், ஆற்றங்கரையில பார்த்தப்போ ஒரு நம்பர். நோட் பண்ணீங்களா? ரெண்டையும் நோட் பண்ணியிருக்கேன். குறித்து வைத்திருந்த எண்களை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தார். ஏட்டு வந்தார். ஐயா, இந்த 2 நம்பரையும் ஜெகன் லாரிகளுடையதான்னு பாருங்க. பார்த்தார். மாமூலாகவே ஜெகனுடைய லாரிகளுக்கு குறுக்கே கை நீட்டி மாமூல் வாங்கி பழக்கப்பட்டவர் ஏட்டு. அதனால் சட்டென்று அவரால் பதில் சொல்ல முடிந்தது. இல்ல சார், இதுல எதுவுமே ஜெகனோட லாரி இல்ல. ரேஞ்சர் குறுக்கிட்டார். ரெண்டுமே அந்த லாரியோட உண்மையான நம்பர்களா இருக்க முடியாது. ஓகே, என்னாலேயும் யூகிக்க முடியுது. வாங்க என்னோட. சண்முகநாதன் தொடர ஹரிஷ் தன் ஜீப்புக்கு வந்தார். ரேஞ்சர் சார், உங்க ஜீப் இங்கேயே இருக்கட்டும், நம்ம இதுலயே போகலாம். ஓகே. ஏட்டு ஐயா, அந்த ஜெகனுடைய கொடவுன்கள் இருக்கிற இடம் தெரியும்ல? தெரியும் சார். வந்து ஜீப்ல ஏறுங்க. டிரைவருக்கு வழியை காட்டுங்க. ஏட்டு சொன்னபடி ஜீப் பறந்தது. ஜெகனின் முதல் கொடவுனை ஜீப் எட்டிய போது அங்கே ராஜன் லாரியில் சாய்ந்தபடி சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். இவன்தான் சார் அந்த டிரைவர். ஜீப் அவனுக்கு பக்கத்தில் நின்றது. இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். சிகரெட்டை கீழே போட்டு மிதித்தான். என்னையா, ஆத்துல இருந்து லோடு பண்ணிக்கிட்டு வந்தீங்களே, அந்த மரங்களை எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? சார், நாங்க எதையும் எடுத்துட்டு வரல. பதில் சொன்ன சுறுசுறுப்பிலேயே இடது கன்னத்தில் அடி வாங்கினான். சார், என்னையா நீங்க அனாவசியமா நடிக்கிறீங்க? என் மேல தப்பு இல்ல. நான் ஒன்னும் குற்றவாளி இல்ல. அதை நீ சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். ஏட்டு ஐயா, கொடோன்ல இருக்கிற சரக்கு என்னன்னு பாருங்க. ஏட்டு ஒரு எட்டு வைத்தார். நில்லுங்க சார் என்றான் ராஜன். இன்ஸ்பெக்டர் அவனுக்கு குறுக்கே லத்தியை நிறுத்தி ஏட்டை நோக்கி தலையசைத்தார். சார் சார், வாரண்ட் இல்லாம நீங்க எங்க குடோனை செக் பண்ண முடியாது. சட்டமெல்லாம் கத்து வச்சிருக்கியே, பரவாயில்ல. இதையெல்லாம் கோர்ட்ல வந்து பேசு. ஏட்டு கொடோனின் சட்டரை விளக்கினார். உள்ளே நுழைந்தார். முன்னால் அரிசி மூட்டைகள், அவைகளுக்கு இடையில் நடந்து செல்ல பாதை இருந்தது. சென்றார். புத்தம் புதிதான பச்சை சந்தன மரங்கள், அவற்றின் மீது ஈரம் கூட இருந்தது. வெளியே வந்தார். சார், உள்ள பச்சை சந்தன மரங்கள் இருக்கு, ஈரமா கூட இருக்கு. இப்ப என்னடா சொல்ற என்று இன்ஸ்பெக்டர் ராஜின் முகவாயை லத்தியால் நிமிர்த்தினார். இதெல்லாம் வெள்ளையங்கிரி ஐயாவுடையது. இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்ப ஜெகன் எங்க? வீட்டுல இருக்காரு. ரைட்டு, நீ ஜீப்ல ஏறு. அரெஸ்ட் வாரண்ட்? ஏன், வாரண்ட் இல்லைன்னா வரமாட்டியா? இடது புறங்கையால் அவர் அடித்த அடி அவன் மூக்கை சிதைத்தது. ஏறுற வண்டியில. ஏறினான். ஏட்டு ஐயா, குடோன் வாசல்ல இருங்க, யாரையும் உள்ள போக அனுமதிக்காதீங்க. நான் வாரண்டோட வர்றேன். குடோனுக்கு சீல் வச்சிடலாம். சரிங்க ஐயா. ஏட்டு ஷட்டரை இழுத்து விட்டு விட்டு குடோனின் வாசலில் நின்று கொண்டார். இன்ஸ்பெக்டர் ஹரியின் மனதில் திட்டங்கள் வரிசைப்பட்டன. உடனடியா மாசிஸ்ட்ரேட்டை சந்திச்சு குடோனுக்கு சீல் வாரண்ட்டும் ஜெகன் ராஜனுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் வாங்கியாகணும். கேட்டு பரமசிவம் ஒரு டிபிக்கல் போலீஸ்காரர். தொழிலதிபர் வெள்ளையங்கிரியும் ஜெகனும் அவனுக்கு மிக நன்றாக அறிமுகமானவர்கள். அறிமுகம் என்றால் சொற்பமான அறிமுகம் இல்லை, நகமும் சதையுமான சிநேகிதம். 24 வயது வரை பொலிக்காலை மாதிரி உடம்பை வறுத்து வைத்திருந்த பரமசிவம் உள்ளூரில் சண்டை சச்சரவுகளில் பிரபலமாக இருந்தவர். இப்படியே விட்டால் தேரமாட்டான் என்று அப்பாவால் போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தள்ளிவிடப்பட்டார். மற்றற்ற அவனுடைய தேக வளர்ச்சியும் உடன்திறனும் அவரை தேர்ச்சி பெற செய்தன. பயிற்சி காலத்தின் கடுமை அவரை மேலும் முரடனாக்கியது. ஒழுங்காக 4 கேஸ் பிடித்தால் அதனால் ஒன்றிற்கும் பலனில்லை என்று ஒப்பற்ற உண்மையை அவர் எடுத்த எடுப்பிலேயே புரிந்து கொண்டார். கடைக்காரர்களிடம் காசில்லாமல் பொருட்களை வாங்குவது, ரவுடிகளிடம் தோழமை கொள்வது, சாராய லார்ஜ் மாமூல்களை சரியாக வசூலிப்பது, இன்ஸ்பெக்டர் வீட்டு துணிகளை துவைப்பது போன்ற கடமைகளை சரியாக செய்து தன் பரிமாண வளர்ச்சியை சரி செய்து கொண்டார். பிறகு திருமணம், குழந்தைகள், ப்ரமோஷன் வேறு. காக்கி சட்டைக்கு சமூக காவலுக்கும் தொடர்புண்டு என்ற நினைவே இல்லாமல் உடம்பாலும் வசதியாலும் வளர்ந்து விட்டதால்
அவருடைய பேச்சு கூட சீருடை அணிந்த ரவுடியைப் போலவே இருக்கும். சாதாரணமா தன் சொந்த பிள்ளையை கூப்பிடுவதாக இருந்தால் கூட இங்க வாடா திருட்டு பயலே என்றோ, வாடா எப்பையா என்றோ தான் அழைப்பார். பனிக்காலத்தின் பெரும் பகுதியை இப்படியே கழித்துவிட்ட அவரால் ஜெகனின் கொடோன் வாசலில் காத்திருக்க நேரத்திலும் சும்மா இருக்க முடியவில்லை. மாமூலால் கடன்பட்ட நெஞ்சம் கலங்கியது. கொடோன் ஷட்டரை சற்று உயர்த்தி உள்ளே சென்றார். சுற்றும் முற்றும் தேடினார். தொலைபேசி அவர் கண்ணில் பட்டது. ரிசீவரை கையில் எடுத்து ஜெகனின் எண்ணை சுழற்றினார். மறுமுனையில் மணி ஒலித்தது. ஜெகனையாவிடா, ஐயாவை பேச சொல்லுங்க. ஏட்டு பரமசிவம்னு அவருக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம். அவரை பேச சொல்லுங்க. 2 நிமிட இடைவெளிக்கு பிறகு மறுமுனையில் ஜெகனின் குரல். ஐயா, நான் ஏட்டு பரமசிவம் பேசுறேன். உங்களுக்கு குடோன்ல இருந்து பேசுறேன். அப்படியா? அங்க ஏன் வந்தீங்க? ரேஞ்சரும் இன்ஸ்பெக்டரும் உங்க குடோன்ல சரக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்னை காவலுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. டிரைவர் ராஜனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவன் வெள்ளையங்கிரி பேரை சொல்லலையா? சொன்னா. இன்ஸ்பெக்டர் அதை மதிக்கல. சர்ச் வாரண்ட்டும் அரெஸ்ட் வாரண்ட்டும் ரெடி பண்ண போயிருக்காங்க. நீங்க உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். நான் தான் இன்ஃபார்ம் பண்ணேன்னு வெளியே தெரியக்கூடாது. தெரியாது. தேங்க்ஸ். பகுதி 4. எப்படி நடக்கின்றன இவையெல்லாம்? ஜெகனால் நம்பவே முடியவில்லை. வெள்ளையங்கிரியை வெள்ளையங்கிரியை மீறி இவன் மீது நடவடிக்கையா? எவனோ ஒரு ரேஞ்சரும் இன்ஸ்பெக்டரும் இந்த அரசு சக்கரத்துல சின்னஞ்சிறு பற்கள் தான் தாங்கள் என்பதை மறந்து செயல்படுகிறார்கள். அதுவும் அவனிடம் வரவில்லை, பேசவில்லை. சர்ச் வாரண்ட், அரெஸ்ட் வாரண்ட் என்று பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் துவங்கிவிட்டார்கள். அதனால் அவன் நம்பிக்கை தளரவில்லை. விரல் நுனியில் இருக்கும் தொலைபேசியில் வெள்ளையங்கிரியிடம் ஒருமுறை பேசினால் போதும் என்று நம்பினான். முயற்சித்தான். மறுமுனையில் தொலைபேசி அலறியது. ஹலோ, நான் ஜெகன். நான் பிஏ பேசுறேன் சார். வெள்ளையங்கிரிய பேச சொல்லு. சார், அவர் வீட்டில் இல்லை. வந்ததும் பேச சொல்றேன். இது தலை போற விஷயம்யா. என் மான அவமானம் சம்பந்தப்பட்டது. எங்க இருக்காருன்னு சொல்லு. நான் உடனே அவர்கிட்ட பேசியாகணும். அவர் சற்று தயங்கினான். இதோ பாருப்பா, நீ தயங்குற ஒவ்வொரு நிமிஷமும் என் கழுத்துக்கு கத்தி வருது. என்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வாரண்ட் ரெடி பண்ணுது. அது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை அவர் வந்து பார்த்து ஆறுதல் சொல்றதுல அர்த்தமே இல்லை. அவனுக்கு சூழலின் விபரீதம் உரைத்தது. அந்த பயணியர் மாளிகையின் தொலைபேசி எண்ணை கொடுத்தார். ஜெகன் அந்த எண்ணை முயற்சி செய்தான். எதிர்முனையில் தொலைபேசி சினுங்கியது. ஹலோ, டிஎஸ்பியா? ஆமாங்க. நான் அவசரமா வெள்ளையங்கிரியோட பேசணும். ஐயா இங்க இல்லைங்களே. சட்டென்று ரிசீவர் வைக்கப்பட்டது. வாட்ச்மேனாக இருக்க வேண்டும். ஜெகன் மீண்டும் முயன்று அந்த எண்ணை பிடித்தான். ஹலோ, நான் வெள்ளையங்கிரியோட பேசணும். நான் தான் சொன்னேனே, அந்த ஆளு அப்படிதான் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். இது தலை போற விஷயம். ஜெகன் பேசுறேன்னு சொல்லு, பேசுவான். சார், இப்ப யோ, அந்த சிவபூஜையை கொஞ்சம் தள்ளி வச்சா ஒன்றும் முடிமுழுகிடாது. ரூமுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கா? இருக்கு, போடு உடனே. அறையில் தொலைபேசி ஒலித்த போது வெள்ளையங்கிரி படுக்கையில் இருந்தார். அப்பொழுதுதான் தொப்புள் கொடி அறுத்த மாதிரி முழு நிர்வாணம். பக்கத்தில் இருப்பது 20 வயது பெண். அவளும் ஏவாள் கோலத்தில். வெள்ளையங்கிரி மீசை நிறைத்தவர்தான். ஆனால் டையின் துணையுடன் இளமையாக இருக்க முனைந்திருந்தார். நாளொரு புட்டி பொழுதொரு குட்டி என்பதால் சீரற்ற உடல்வாகு என்றாலும் கரணையாக கைகளும் கால்களும் வேட்டியை டப்பாக்கிட்டு கட்டினால் ஸ்டாண்ட் பார்ட்டி மாதிரி இருப்பார். அப்பொழுது அவசியமில்லை என்று அவர் கலட்டி வைத்திருந்த கண்ணாடி தங்க பிரேம் அணிந்திருந்தது. இந்த நேரத்தில் எந்த போனையும் கொடுக்காதடான்னு சொல்லிட்டு வந்தேன். இடம் பார்த்து கெடுத்துட்டான். நல்ல வேலை, இன்டர்வெல்ல கொடுத்தான் என்று ரிசீவரை எடுத்தார். ஹலோ, நான் ஜெகன் பேசுறேன். உனக்கு நேரங்காலம் கிடையாதா? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. ஓ, நீ என்ன கேட்பியா? தர்க்கம் பண்ண இது நேரம் இல்லை. காட்டுல இருந்து கொண்டு வந்த மரங்களை கொடவுன்ல வச்சிருந்தேன். அது ரேஞ்சரும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மோப்பம் பிடிச்சிட்டாங்க. சர்ச் வாரண்ட்டும் அரெஸ்ட் வாரண்ட்டும் ரெடி பண்றாங்க. ராஜரை கூட ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. என் பேரை சொல்லலையா? சொல்லாமலா இருப்பான்? அப்புறம் எப்படி? அதுதான் நானும் யோசிக்கிறேன். திடீர்னு ஒரு நாள்ல உங்க செல்வாக்கு சரிஞ்சிடுச்சா என்ன? நீ சொல்றதை என்னால நம்ப முடியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு காப்பு கட்டி திருவிழா நடத்துவாங்க. பேப்பர் எல்லாம் போட்டு என்னை அசிங்கப்படுத்துவான். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நம்புங்களேன். அப்படி எதுவும் நடக்காது. நீ அங்கேயே ஃபோன் பக்கத்திலே இரு. நான் எஸ்பி கிட்ட பேசிட்டு உன்னை காண்டாக்ட் பண்றேன். அவங்க வாரண்டோட வர்றதுக்குள்ள காரியத்தை முடிங்க. மற்ற வேலைகளை அப்புறம் வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துல உன்னை கூப்பிடுறேன். வெள்ளையங்கிரி வாக்கு மாறாமல் உடனே தொலைபேசியில் எஸ்பியை பிடித்தார். வணக்கம், நான் வெள்ளையங்கிரி. வணக்கம், என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம ஆளு ஒருத்தன் ஜெகன்னு பேரு. அவன் குடோன்ல ஏதோ கொஞ்சம் சந்தனக்கட்டை இருந்ததான். அதுக்காக குடோனை சீல் வைக்கவும் அரெஸ்ட் வாரண்ட் பண்ணவும் முயற்சி நடக்குது. சந்தன கடத்தல்னா கொஞ்சம் சீரியஸ் தான். என்ன சீரியஸ்? நாம ஒவ்வொருத்தருக்கு நல்லா பரிச்சயமானவங்க. நமக்குள்ளேயே இதையெல்லாம் சரி பண்ணிக்கலாமே. என்னை பொறுத்தவரை ஒரு இன்ஸ்பெக்டர் இவ்வளவு துணிச்சலா நடந்துக்கிறதே தப்பு. மன்னிக்கணும் சார். சரி பண்ணிடுறீங்களா? இல்லை சார், நான் சொல்ல வந்தது
என்ன மென்னு முழுங்குறீங்க? நிலைமை இப்போ ரொம்ப மாறி போச்சு. சந்தன கடத்தல் விஷயம் அசெம்பிளியை கலக்குது. எந்த தலையீட்டையும் மதிக்க வேணாம்னு எங்களுக்கு மேலெடுத்த உத்தரவு. யோ, இன்ஸ்பெக்டரை நீங்க கண்டிக்கவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது இல்லையா? மன்னிக்கணும், உதவ முடியாத நிலையில இருக்கேன். ரிசீவரை வைத்தார். அடுத்த நிமிஷமே அது அலறியது. ஜெகன், சொல்லுங்க. என்னத்த சொல்றது? இவ்வளவு நேரம் எஸ்பி கிட்ட பேசி பார்த்தேன், அசையல. என்ன காரணம்னு தெரியல. திடீர்னு நமக்கு ஒரு சரிவு. என் கதி என்ன ஆவறது? பொறுமையா இரு. பொறுமையா இருந்து விளங்க மாட்டிக்க சொல்றீங்களா? அவசரப்படாத ஜெகன். பாய வேண்டிய நேரத்துல பாயலாம், பதுங்க வேண்டிய நேரத்துல. நீ ஒண்ணு பண்ணு. போலீஸ் வர்றதுக்குள்ள அப்ஸ்காண்டட் ஆயிடு. அப்புறம் பாத்துக்கலாம். எங்க போறது? அட, 2 நாள் எங்கேயாவது தலைமறைவாயிரு. அப்புறம் என்ன காண்டாக்ட் பண்ணு. உங்களால என்னை காப்பாத்த முடியல. இதெல்லாம் தற்காலிக நிலைப்பா. அது சரி, இப்படி ஒரு தற்காலிக நிலையில கூட நான் என் ஆட்களை காப்பாத்தவே விரும்புறேன். ராஜன் இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான். இப்ப அவனை வெளியில எடுத்தாகணும். செஞ்சிடலாம். செஞ்சிடலாம், பாத்துக்கலாம், முயற்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு பதிலா? சரி, வெளியே கொண்டு வந்துடுறேன், போதுமா? ரைட்டு. நீ இப்ப உடனே அங்கிருந்து புறப்படு. ரிசீவரை வைத்தான். வாசலில் ஓசை. ஜீப் வந்து நின்றது. கோமலா, என்னங்க? போலீஸ் வருது. அவங்க கிட்ட நான் 2 நாளா ஊர்ல இல்லைன்னு சொல்லிடு. என்னங்க இதெல்லாம்? நமக்கு சோதனையான நேரம். பயமா இருக்குங்க. பயப்படாத, பாத்துக்கலாம் என்று பின்வாசல் வழியாக வெளியேறினான். பகுதி 5. வெளியேறிய வேகத்தில் ஜெகன் ஒரு டாக்ஸி பிடித்தான். அவசரமாக சீனு வீட்டுக்கு வந்தான். சீனு மதர்ப்பான தேகமும் முகத்தில் 1½ அங்குல தளமும் கொண்டவன். பார்த்த உடனே நான் கொஞ்சம் துஷ்டன் என்று மறைசாற்றும் யோகியமான கண்கள். அவசரமாக ஜெகன் உள்ளே நுழைந்த போது அவன் பாட்டிலை திறந்து பிராந்தியை நேராக வாயில் ஊற்றிக் கொண்டிருந்தான். சீனு, தலைவா நீயா? ஆமா. உட்காரு தலைவா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ஓடி வந்திருப்பேனே. நீ ஏன்? எதுவும் பேச இப்ப நேரம் இல்ல. என்னாச்சு? என்னாச்சுன்னு எனக்கு புரியல. திடீர்னு எல்லாமே தலைகீழ் ஆயிடுச்சு. நம்மளை சூழ்ந்திருந்த செல்வாக்கெல்லாம் விழுந்துடுச்சு. நாம கிரிமினல்னு தெளிவா முத்திர குத்தப்பட்டுட்டோம். எப்படி? அதுதான் நேரம். என்னை பிடிக்க போலீஸ் அலையுது. இப்ப எனக்கு ஒரு ஹைட் அவுட் வேணும். வெள்ளையங்கிரிய? வேணாம். ஏன்? இப்ப அவன் பேச்சு செல்லாது. முதல்ல அவனைத்தான் தொடர்பு கொண்டேன். அவன் போலீஸ் எஸ்பியோட பேசி பார்த்துட்டு கையை விரிச்சிட்டான். இப்ப என்ன பண்றது? ஓடி ஒளியறதை தவிர இப்ப எனக்கு வேற வழியே இல்லை. அப்போ நாங்களும் கூட வர்றோம். எனக்கும் உதவிக்கு ஆட்கள் தேவைதான். ஆனா நம்ம ஒரே கும்பலா ஓடுறதும் ஒளியறதும் அவ்வளவுக்கு நல்லதில்ல. அப்படின்னா விசுவாசமான 2 3 பேர் என்னோட வாங்க. மத்தவங்க போலீஸ்ட சிக்காம தங்களை தாங்களே காப்பாத்திக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் நாம பழைய நிலைக்கு வந்துடலாம். சரி, அப்படின்னா நான் உங்களோட வர்றேன். வீராசாமி ராஜுவையும் கூட்டிக்கலாம். மத்தவங்களுக்கு உடனே தகவல் சொல்லியாகணும். சொல்லிடுறேன். சீனு, தலைவா, ராஜனை போலீஸ் பிடிச்சிடுச்சு. குடோனையும் சீல் வச்சிடுது. இந்நேரம் அரெஸ்ட் வாரண்டோட என்ன தேடிக்கிட்டு இருக்கிற போலீஸ் வீரா ராஜ் வீட்டுக்கு கூட போயிருக்கலாம். அதனால நீ அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்க போலீஸ் நடமாட்டம் இருக்கான்னு பாத்துக்கோ. போலீஸ் இல்லைன்னா உள்ள நுழைஞ்சு பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வந்துடு. நான் தியேட்டர்ல இருக்கேன். எல்லாரும் ரெடியானதும் நீ தியேட்டருக்கு வந்து நாகராஜ் மைதிலி சீரியஸ்னு ஒரு ஸ்லைடு போடு. நான் வெளியே வந்துடுறேன். தியேட்டர் ரிஸ்க் தலைவா. இந்த நேரத்துல வீடு தாண்டா ரிஸ்க். சரி தலைவா, நான் புறப்படுறேன். ஜாக்கிரதை. சீனு பிராந்தியின் ஆதிக்கம் விலகி அவசரமாக புறப்பட்டான். வாசலில் நிறுத்தியிருந்த பைக்கை உயிர்ப்பித்தான். ஜெகன் மேலும் 5 நிமிடம் உட்கார்ந்திருந்தான். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்த போது நெஞ்சு வலித்தது. நேரம் பார்த்தான். 12:05. பாக்கெட்டில் இருந்த சன்கிளாஸை எடுத்து அணிந்தான். தலையை தூக்கி வாரி விட்டு கொண்டான். சீனுவின் டிராவை குடைந்தான். பால்பாயின் சீட்டுக்கட்டு, பேனா கத்தி, 2 3 பாண்ட் எய்டுகள். ஒரு பேண்ட் எய்டை பிரித்து கன்னத்தில் குறுக்காக ஒட்டி கொண்டான். அறையின் மூலையில் ஒரு சிலாமின் கீழிருந்த விறகு கட்டையை நகர்த்தினான். அதன் கீழே பிச்சுவா, சுருள், நைலான் கயிறு இருந்தன. அவன் நைலான் கயிறை எடுத்து பாக்கெட்டில் திணித்து கொண்டான். பிச்சுவாவையும் எடுத்து துணி சுற்றி சட்டைக்குள்ளாக இடுப்பில் சொருகி கொண்டான். வீட்டில் லைசன்ஸ் பிஸ்டலும் புல்லட்டுகளும் இருக்கின்றன. அவசரத்தில் அவற்றை எடுக்காமல் வந்துவிட்டதற்காக வருந்தினான். சீனுவின் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அடுத்த சாலையில் அமைந்திருந்த தியேட்டருக்கு வந்தான். ஏதோ ஒரு இடைக்கால திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது. உயிர்வாகி கவுண்டர் காற்றோடி கொண்டிருந்தது. படம் துவங்கி விட்டிருந்தது. டிக்கெட் வாங்கி கொண்டு தியேட்டரின் செயற்கை இருளில் சங்கமமானான். வீராசாமி வீட்டிற்கு ஒரு பர்லாங்கு தூரத்தில் ஜீனு பைக்கை நிறுத்தினான். நேராக வீராவின் வீட்டிற்கு செல்வது தற்கொலை முயற்சி. எனவே அந்த வீட்டின் பின்வாசல் தொடுகிற தெருவுக்குள் நுழைந்தான். சரியாக வீரா வீட்டு பின்வாசலில் கூட்டம் தெரிந்தது. என்ன அங்க கூட்டம்? தெரியல. அந்த வீட்டுக்கு நிறைய போலீஸ் வந்திருக்கு. வீராவை பிடிச்சிட்டாங்களா? இல்ல, அவன் போலீஸ் வரும்போது வீட்டுல இல்லாம தப்பிச்சிட்டான். கேள்விகள் அவனை குடைந்தன. யாருக்கிட்ட விசாரிக்கிறது? யாரோ தோளை தொட்டார்கள். திடுக்கிட்டு திரும்பினான். டீக்கடை கேசவன் தான் என்றதும் மனது நிம்மதி அடைந்தது.
நீ சீக்கிரம் இங்கிருந்து போயிரு சீனு. வீராசாமிய போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நீ பாத்தியா? அவன் வீட்டுக்கு போலீஸ் வந்தத வச்சு சொல்றியா? பார்த்த, வீராவை கைது பண்ணிட்டாங்க. அவனுக்குள் அபாயமணி உழைத்தது. இதற்கு மேல் இங்கே நிற்கக்கூடாது. அவசரமாக பைக்கை நிறுத்தி இருந்த இடத்துக்கு விரைந்தான். அதை உசுப்பி ராஜ் வீட்டை நோக்கி விரட்டினான். ஜீனு உள்ளே நுழைந்த போது ராஜ் வீட்டில் இருந்தான். ராஜ் வத்தலாக சுள்ளி மாதிரி இருப்பான். ஆனால் அவன் கையால் ஒரு அடி வாங்கியவன் மறு அடி வாங்க துணிய மாட்டான். பாறை எலும்பு அவனுக்கு. சீனுவை பார்த்து முகம் மலர்ந்தான். வா சீனு, உட்காரு. உட்கார இது நேரம் இல்ல. ஏ, தலைவரை போலீஸ் துரத்துது. எதுக்கு? சந்தன மர கடத்தலுக்காக. அதிசயமா இருக்கே. வெள்ளையங்கிரி என்ன பண்றாரு? நிலைமை கட்டு மீறி போயிடுச்சு. அவரை துரத்துறாங்கன்னா நமக்கும் தான் ஆபத்து. ஆமா, டிரைவர் ராஜனையும் வீராசாமியையும் போலீஸ் பிடிச்சிடுச்சு. இப்ப என்ன பண்றது? தலைவர் பசங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அவங்கள தலைமறைவாக சொல்லிட்டாரு. யாராவது நம்பகமான 2 பேரோட அவரும் தலைமறைவாக போறாரு. அந்த நம்பகமான ஆட்கள் நானும் நீயும். நீ போய் பசங்களுக்கு சொல்லிட்டு வந்துரு. நான் உனக்காக மாரிஸ் ஹோட்டல்ல காத்திருக்கேன். ராஜு பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். சீனு அவனிடம் சொன்னபடி ஹோட்டலுக்கு சென்று காத்திருந்தான். பைக்கில் செல்லும் போது ராஜ் சிந்தனை வைப்பட்டான். ஜெகன் அவனுக்கு பாஸ் மட்டும் இல்ல, நல்ல நண்பன். அவனுக்குத்தான் என்று இல்ல, அவங்க கூட்டத்தை சேர்ந்த எல்லாத்துக்குமே அவன்தான் நண்பன். நானா சிறியன். அவர்களோட இன்ப துன்பங்களில் எல்லாம் அவன் முழுமையா பங்கு பெற்றிருக்கிறான். இந்த நேரத்துல அவனை கைவிட்டுட்டு நாங்க தப்பிக்க முயல்வது கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதமும். ராஜ் உறுதியாக முடிவு செய்தான். டிரைவர் நாதனை போல், வீராவை போல், ஜீனுவை போல் அவனும் நிற்பான் கடைசி வரை. சாகும் வரை அல்லது பிடிபடும் வரை. பகுதி 6. ராஜுவும் சீனுவும் ஒரு டிராவல்ஸை பிடித்தார்கள். ஒரு காரை வாடகைக்கு எடுத்துக்கொண்டார்கள். அதன் பிறகு தியேட்டருக்கு வந்தார்கள். சீனு மேனேஜரை போய் பார்த்தான். என் ஃப்ரெண்டு நாகராஜ் உள்ள சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவளுக்கு தகவல் தெரிவிக்கணும். அவங்களுக்கு ப்ளீஸ் ஒரு ஸ்லைடு போடுங்க சார். 1 மணி நேரம் போனா அவரே வெளியே வந்துருவாரு. இல்ல, இது அவசரம். கடைசியா அந்த பொண்ணு அவனை ஒரு முறை பார்க்கணும்னு துடிக்குது. ப்ளீஸ் சார். படம் பார்க்குற மற்றவங்க எல்லாம் கோவப்படுவாங்க. ப்ளீஸ் என்றபடி அவன் 200 ரூபாயை நீட்டினான். அவர் அசைந்தார். காசை வாங்கி பாக்கெட்டில் சொருகிக் கொண்டு அவசரமாக ஒரு ஸ்லைடு எடுத்து எழுதினார். நாகராஜ், மைதிலி சீரியஸ். திரையில் ஸ்லைடு, விசில், ஆபாச திட்டு. ஜெகன் எழுந்து அவசரமாக மேனேஜர் அறைக்கு வந்தான். சீனு, என்னாச்சு? உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சார், ரொம்ப நன்றி சார் என்று மேனேஜரிடம் சொல்லிவிட்டு அவசரமாக தியேட்டரை விட்டு வெளியே வந்தார்கள். சாலையின் மறுபுறத்தில் இருந்த காரை நோக்கி நடந்தார்கள். சீனு காரை திறந்து டிரைவர் இருக்கையில் அமர்ந்தான். ராஜ் காரை சுற்றி மறுபுறம் வந்தான். ஜெகன் பின்புறம் கதவை தொட்ட போது நில்லு என்ற குரல். அவன் திரும்பினான். வெள்ளை உடை, திரண்ட கைகள், க்ளோஸ் கட் தலை. போலீஸ். ஜெகன் அவன் வார்த்தைகளை அலட்சியம் செய்து கதவை திறக்க முயன்றான். அவசரமாக அந்த போலீஸ்காரன் அவன் கையை பற்றினான். விடு என்ன என்ற ஜெகன் மறு கையை பேண்ட் பாக்கெட்டில் நுழைத்தான். கைக்கு வந்த பணத்தை எடுத்து அவனிடம் நீட்டினான். பிடி இத, என்னை விட்டுடு. இதோட முடியல. 6 மாசத்துல இந்த கெடுபிடி எல்லாம் மறைஞ்சிரும். நான் பழையபடி நடமாடுவேன். அப்போ உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். எனக்கு தேவை பணம் இல்லை, நீதான். சீனு காரை ஸ்டார்ட் செய்தான். ராஜ் அவசரமாக காரை விட்டு இறங்கி ஜெகனின் உதவிக்கு புறப்பட்டான். அதற்குள் அந்த போலீஸ்காரனுக்கும் ஜெகனுக்கும் இடையில் போராட்டம் துவங்கிவிட்டது. ஜெகன் அவனை உதறிவிட முயன்றான். அவனோ உருவிக்கொண்ட ஜெகனின் கையை மீண்டும் பற்றிவிட முயன்றான். ஜெகன் எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்ற துடிப்பில் தன் வலக்கையை சட்டைக்குள் நுழைத்து பிச்சுவாவை எடுத்தான். இடக்கையால் அதை சுற்றியிருந்த துணியை விளக்கினான். பிச்சுவாவை நீட்டி பிடித்தான். நில்லு. என்னை பிடிக்கலைனாலும் உனக்கு சம்பளம் கிடைக்கும். பிடிக்க முயற்சி பண்ணா மரணம். எது வேணும்னு முடிவு பண்ணிக்கோ. ராஜ் வந்து அவனுடைய வலது பக்கத்தில் நின்றான். பாதுகாப்பான இடைவெளியில் சாலையில் வந்த மனிதர்கள். போலீஸ் உத்தியோகத்தை பலரும் சீரியஸாக எடுத்துக்கொள்வதில்லை. அவன் அப்படி இல்லை. ஸ்டார்ட் செய்யப்பட்டிருக்கும் கார், ஜெகனின் கையில் உள்ள பிச்சுவா, பக்கத்தில் நிற்கும் ராஜ், உதவ தைரியமின்றி நிற்கும் வேடிக்கை மனிதர்கள். எவரை பற்றியும் அவன் அக்கறை கொள்ளவில்லை. ஜெகனின் வலக்கையை பற்றி தடுத்துவிடும் நோக்கத்தில் அவன் கையை பற்றிவிட முயன்றான். ஜெகன் லாவகமாக விலகி பிச்சுவாவை அவன் வயிற்றில் சொருகினான். கல்லீரல் ஸ்டாப். அவன் துடித்து விழுந்தான். தலைவரே, நீங்க இப்ப இதை செஞ்சிருக்க கூடாது என்றான் ராஜ். பிச்சுவாவை துரைத்து வைத்த போது அவனுக்கும் அது தோன்றியது. அவசரமாக காரின் பின் சீட்டில் அடைந்தார்கள். கார் பறந்தது. நம்ம மேல சந்தன கடத்தல் குற்றச்சாட்டு மட்டும்தான் இருந்தது. இனிமே தப்புதான். எல்லாமே தப்பாயிடுச்சு. நேத்து வர உயர் அதிகாரிகளோட ஸ்காட்ச் சாப்பிட்ட ஜெகனை ஒரு சாதாரண போலீஸ்காரன் கையை பிடிக்கிறானேங்கிற யூகோ அவசரப்பட்டுட்டேன். நம்ம ரொம்ப தூரம் இந்த கார்ல போக முடியாது. நிச்சயமா சீனு. தலைவரே, காரை தேவராயன் குன்றுக்கு பக்கத்துல நிறுத்திடு. இந்த வட்டாரத்துல நாம இருக்கிறது ஆபத்து இல்லையா?
ஆனா இதை நாம தாண்ட முடியாது. வேற வழி. வீராசாமியை கைது செய்த பிறகு இன்ஸ்பெக்டரின் குறி ராஜ் மீது. ஆனால் ஜெகன் வீட்டைப் போலவே ராஜுவின் வீட்டையும் அவர்கள் தாமதமாக சென்றடைந்தார்கள். அவர்கள் அங்கே போன போது ராஜுவும் இல்லை, அவன் அப்பாவும் இல்லை, அவன் மனைவி மட்டுமே இருந்தாள். அவள் போலீஸை பார்த்து சற்று மிரண்டாள். ராஜு எங்க? அவர் இல்ல. எங்க போயிருக்கா? தெரியாது. உனக்கு தெரியும். அவன் ஜெகனோட தானே போயிருக்கான். வியாபாரத்துக்கு போயிருக்காரு. எப்போ திரும்பி வருவான்? தெரியாது. என்ன பதில் எழுது? வியாபாரத்துக்கு போனா ராத்திரியில வீடு திரும்புவான். இல்ல கடையை பார்த்துக்கிட்டு ராத்திரி திரும்புவாரு. கடைய அவங்க அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க போயிருக்கான்? சரக்கு ஆர்டர் கொடுக்க போயிருக்காரு. வழக்கமா திண்டுக்கல் கொடைக்கானல் பக்கம் போவாரு. சில நேரம் பெங்களூர் போவாரு. அப்படி போனா உடனே திரும்புறது இல்லையா? இல்ல, 2-3 நாள் ஆகும். இன்ஸ்பெக்டர் அவளை உற்று நோக்கினார். மெலிந்த உடல், போலீஸ் விசாரணை பழக்கமில்லை என்பதால் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. சோ, ராஜ் வியாபாரத்துக்கு சரக்கு எடுக்க ஊருக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வர 2-3 நாளாகுங்கிற நம்பிக்கையில என்னை காத்துட்டு இருக்க சொல்ற இல்லையா? அதுதாங்க உண்மை. உண்மை எதுன்னு அதை உன்கிட்ட இருந்து எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு பொண்ணாச்சேன்னு மரியாதை தர்றோம், அவ்வளவுதான். அவர் அந்த வீட்டை ஒரு முறை நோட்டமிட்டார். சீமை ஓடு கவிழ்த்த வீடு. சுவர்கள் அங்கங்கே காரை பெயர்ந்திருந்தன. அங்கும் இங்குமாக பாத்திரங்கள், 2 மடங்கு நாற்காலிகள், ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, ஒரு பழைய டிரான்சிஸ்டர். ராஜுவின் வசதி செலவினம் இவற்றிற்கு பொருந்தாத தோற்றம். சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உன் புருஷன் என்னதான் பண்ணுவான்? வியாபாரத்துல அப்படி என்னங்க பணம் கிடைச்சிடுது? எச்சரிக்கையான பெண். என்னம்மா இப்படி சொல்ற? அவனுக்கு நல்ல வியாபாரம்னு தான் பஜார்ல பேச்சு. ஆனா இங்க எந்த வசதியையும் காணமே. எல்லாம் ஊரொம்பல் தாங்க. வீட்டுல எதுவும் கிடையாது. 2 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணாரு. அதான் அவர் வியாபாரம் செஞ்சு கண்ட பலன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. 7வது படிச்சிருக்கேன் சார், அவ்வளவுதான். நான் என்னத்த புத்திசாலித்தனமா பேசுறது? தெரிஞ்சத உள்ளத அப்படியே சொல்றேன், அவ்வளவுதான். இதோ பாருமா, நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட. நான் சொல்றதையும் கேட்டுக்க. ஜெகன் மேல இருக்கிற கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு அவன் வருஷ கணக்குல ஜெயில இருக்க வேண்டி இருக்கும். அவனுக்கும் உதவியா இருந்த குற்றத்துக்காக உன் புருஷனுக்கும் வருஷ கணக்குல உள்ள போக வேண்டி இருக்கும். சர்க்கார் தரப்பு சாட்சியா மாறினா தண்டனை இல்லாம பண்ணிடலாம். நீங்கெல்லாம் நிம்மதியா வாழலாம். அவன் என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலும் எடுத்து சொல்லு. எங்களுக்கும் தகவல் கொடு. அவன் சரண்டர் ஆகிறது தான் அவனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. அவள் மறுத்து பேச அவகாசம் தராமல் வெளியேறினார். ஸ்டேஷனுக்கு வந்ததும் ராஜு சீனி வீடுகளை கண்காணிக்க மஃப்டியில் போலீஸ் ஏற்பாடு செய்தார். பகுதி 7. தேவராயன் குன்றிற்கு அருகே மலைப்பாதையில் கார் நிறுத்தப்பட்டது. தலைவரே, இங்கிருந்து நாம ரொம்ப தூரம் போக முடியாது. தெரியும். பிடிபட்டுடுவோம். டவுனை விட்டு வெளியேற முயற்சியில பிடிபடுறதை விட இதுல நமக்கு கால அவகாசம் இருக்கு. யோசிக்க, திட்டமிட, தப்பிக்கவும். அதுக்கெல்லாம் நமக்கு மறைவிட வேணுமே. அதை நான் யோசிச்சுட்டேன். இங்கிருந்து காட்டுப்பாதை வழியா நடந்தா பருத்தி பாறைக்கா? ஆமா. அங்கே போலீஸ் நம்மளை சுலபமா பிடிச்சிருவாங்களே. தம்பி பசங்க உதவுவாங்க. சீனு யோசித்தான். பொன்முத்து, மருதையன், பாண்டியன் பொறுப்பான ஆட்கள், விசுவாசமானவர்கள், திடமன திடமனக்காரர்கள். நிச்சயம் இந்த ஆபத்துல உதவுவாங்க. ஆனா இருந்தாலும் நாம அந்த கிராமத்துல இருக்கிறது தெரிஞ்சா போலீஸ்க்கு வேலை சுலபம். நமக்கும் வேலை சுலபம்தான். எப்படி? காட்டுக்குள்ளேயே போய் மறைஞ்சிடலாம். 50க்கு 50 வாய்ப்பு. நீங்க அவசரப்பட்டு அந்த போலீஸ்காரனை கொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நாம மாநில எல்லையை கடந்திருக்கலாம். உண்மைதான். ஆனா அதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு சந்தேகம். சொல்லு. நம்ம காட்டு வழியா பருத்திப்பாறைக்கு போகும்போதோ இல்ல அங்கிருந்து போலீஸ்க்கு பயந்து காட்டுக்குள்ள நுழையும் போதோ ஃபாரஸ்ட் ஆட்கள் நம்மளை தாக்கினா காட்ஸ் நம்ம வழிக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம பணத்தை சாப்பிட்ட விசுவாசம் இருக்கு. நம்ம கிட்ட பயமும் இருக்கு. ஆனா அந்த புது ரேஞ்சர், அவனால நமக்கு ஆபத்து வரலாம். நம்ம துரதிருஷ்டம் நான் என் பிஸ்டலை கொண்டு வரல. ராஜ் முன்னால் வந்தான். தலைவரே, நான் பிஸ்டல் கொண்டு வந்திருக்கேன் என்றான். அப்படியா? ஆமா, சேம்பரை நிரப்பி வச்சிருக்கேன். அவன் பிஸ்டலை ஜெகனிடம் கொடுத்தான். இனி கவலை இல்லை என்றான் ஜெகன். எனக்கு பயமா இருக்கு என்றான் சீனு. என்ன பயம்? இது வரைக்கும் நம்மள சந்தன கடத்தல்காரங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே கொலகாரங்கன்னு சொல்லுவாங்க. பின்னால் நிலைமை சீரடைஞ்சா கூட நாம ஆபத்துல இருப்போம். உனக்கு பயமா இருந்தா நீ திரும்பிடு. திரும்பிடு சீனு. எங்க போனாலும் இனி போலீஸ் தொந்தரவு தான். என்ன பண்ண போற? உங்களுக்கு பயன்படாம பிடிபடுறதை விட உங்களுக்கு பயன்பட்டுட்டு போறேனே. போறேன்னா? தயங்கினான். சாவோ சிறையோ, ஏதோ ஒரு முடிவுக்கு. அதை சொல்லும் பொழுது அவன் முகம் இருண்டிருந்தது. அதை கேட்க நேர்ந்த போது ராஜுவின் அடிவயிற்றில் சிலீர் என்றது. நீ என்ன சொல்ற ராஜு? வாழ்வோ சாவோ உங்களோட தான் தலைவரே. ஜெகனுக்குள் நிம்மதி மூச்சு ஓடியது. என்றாலும் நெஞ்சு வலித்தது. வீட்டை விட்டு அவசரமாக புறப்பட்டதால் மாத்திரை கூட கொண்டு வரவில்லை. குன்றுக்கு அப்பால் ஓடிய கிளைப்பாதை வழியாக நடந்தபோது சூரியன் பூமியின் மறு திசைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். வனப்பகுதியை அவர்கள் எட்டிய போது இருள் பரவ துவங்கியது. இப்ப நம்ம கிட்ட ஒரு டார்ச் கூட இல்ல.
இன்னும் 1 மணி நேரம் சிரமமா இருக்கும். அப்புறம் கண்ணு பழகிடும். நிலவொளியும் வந்துடும். நடந்தார்கள். காட்டுப்பகுதியில் அப்படியொன்றும் பெரிய மிருகங்களின் நடமாட்டம் கிடையாது. காட்டு பன்றியோ ஓனாயோ எதிர்பட்டால் பிரச்சனை. ராஜுவின் பிஸ்டலை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கும். பருத்திப்பாறை கிராமத்தை அவர்கள் அடைந்த போது இருள் விலகி நிலவொளி இரவை ஆக்கிரமித்திருந்தது. அவர்கள் பொன்முத்துவின் வீட்டை அடைந்தார்கள். கதவு சாத்தப்பட்டிருந்தது. கதவிடக்கின் வழியே சற்று வெளிச்சம் கசியவில்லை. ஆனால் வீட்டின் முன்னே கட்டிலில் யாரோ படுத்திருந்தார்கள். அது பொன்முத்துமா? மூவருமே தயங்கினார்கள். ஜெகன் மற்றவர்களை கையமர்த்திவிட்டு தான் முன்னால் வந்தான். நிலவொளியில் கட்டிலில் இருந்த உருவத்தை பார்த்தான். சந்தேகமின்றி அது முத்துதான். அவனை தட்டி எழுப்பினான். அவன் பதறி எழுந்தான். யாரு? ஜெகன். ஐயா நீங்களா? ஆமா. என்ன இந்த நேரத்துல? என்ன போலீஸ் தேடுது. உங்களையா? எப்படி? அதெல்லாம் அப்புறம் விவரம் சொல்றேன். இப்ப நாங்க பாதுகாப்பா தங்க ஒரு இடம் வேணும். என் வீடு எதுக்கு இருக்கு? நாங்க 3 பேர் வந்திருக்கோம். வீரா, டிரைவர், அண்ணனெல்லாம் வரலையா? அவங்கள போலீஸ் பிடிச்சிருச்சு. முத்து அதிர்ந்தான். 3 பேர் உள்ள படுக்க முடியாது. என் வீட்டுல மட்டும் இல்ல, மருது பாண்டி வீட்டுல கூட அவ்வளவு இடம் இல்ல. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீட்டுல தங்கலாம். இல்ல, நாங்க பிரியறதா இல்ல. எல்லாரும் ஒன்னா இருக்கணும். வெட்ட வெளினாலும் பரவாயில்ல. பத்திரமானதும் ஆபத்துனா சட்டுன்னு தப்பக்கூடியமான இடம் வேணும். காட்டையொட்டி எங்க கழனி இருக்கு. காவலுக்கு பரண் போட்டிருக்கு. அங்க தங்கிக்கிறீங்களா? சரி. அவன் முன்னால் நடக்க அவர்கள் பின்னால் தொடர்ந்தார்கள். கழனி வெகு தூரத்தில் இருந்தது. ஆனால் தப்பிச் செல்ல சிறந்த இடம்தான். முத்து பரண் மீது படுத்திருந்தவனை எழுப்பினான். காடையா? காடையா? யாரு? என்று அவன் எழுந்தான். பிறகு என்ன மாமா என்றான். நீ போய் களத்து மேட்டில் படுத்துக்கோ. இவங்க பரண் மேல படுத்துப்பாங்க. இவங்க நல்லா காவ காப்பாங்களா? அவங்க யாருன்னு தெரியாம உளராத. காவல் காக்குறது இப்பவும் உன் பொறுப்பு தான். அவங்க ஒரு வசதிக்காக இங்க படுத்துப்பாங்க. சரி என்று இறங்கியவன் களத்து மேட்டை நோக்கி நடந்தான். நில்லு. என்ன மாமா? நீ தூங்குனது போதும், இனி தூங்கக்கூடாது. சரி தூங்கல. இவங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும். நீ இவங்களை யாரும் நெருங்காம பாத்துக்கணும். காட்டோரமோ ஊர்லயோ கழனியிலையோ அந்நிய நடமாட்டம் தெரிஞ்சா உடனே இவங்களை எழுப்பணும். அந்நிய நடமாட்டமா? நம்ம ஊருக்கு யார் வரப்போறாங்க? வேத்து மனுஷங்க யார் வந்தாலும் போலீஸ் வந்தா கூட. போலீஸை பார்த்து ஏன் பயப்படணும்? காடையா, உனக்கு இந்த கேள்வி எல்லாம் வேணாம். சொன்னதை செய். அந்த நிலவொளியில் காடையனின் முகம் சற்று கலங்கியதோடு நிற்காமல் வேர்த்தது. போலீஸ் தேடி வரக்கூடிய ஆட்கள் என்றால் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் ஓடியது. என்றாலும் ஒப்புதலாக தலையசைத்துவிட்டு களத்துமேட்டை நோக்கி நடந்தான். பகுதி 8. அன்றைய இரவு எந்த ஆபத்தும் இன்றி கழிந்தது. கருங்கலிலேயே பொன்முத்து வந்து அவர்களை எழுப்பினான். வாங்க ஐயா, விடிய போகுது. வெளிச்சத்துல நீங்க இந்த வெட்ட வெளியில இருக்க வேணாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி. அவர்கள் முத்துவின் வீட்டை அடைந்தார்கள். 1/2 மணி நேரம் போகட்டும். காஃபி வாங்கியார. சரி, இங்க பேப்பர் கிடைக்குமா? இந்த ஊருக்கு 2 பேப்பர் தான் வரும். டீ கடைக்கும் ரஜினி மன்றத்துக்கும். எங்களுக்கு பேப்பர் வேணுமே. நான் டீ கடை பேப்பரை வாங்கிட்டு வர்றேன். சுருக்க திருப்பி கொடுத்துடணும். காலையில காஃபி டீ சாப்பிட வர்றவங்கலாம் பேப்பரை பார்க்கணும்பாங்க. பேப்பர் இல்லைன்னா அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும். ஹெட்லைன்ஸ் பார்த்து 10 நிமிஷம் தான் ஆகும். உடனே கொடுத்துடலாம். சரி, ஏற்பாடு பண்றேன். 1/2 மணி நேரம் கழித்து முத்து காஃபியுடன் காலை தினசரியும் கொண்டு வந்தான். ஜெகன் அந்த தலைப்புகளை அதிவேகத்தில் மேய்ந்தான். ஜெகன் போலீஸ்காரனை கொன்றுவிட்டு தப்பு வைந்த செய்தி அதில் வெளியாகி இருந்தது. அதை தவிர 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கடத்தல் முயற்சியின் போது ஃபாரஸ்ட் கார்டு ஒருவனை கொன்ற உண்மையையும் 2 புலனாகாத கொலைகளையும் இணைத்து இது அவன் செய்த 4வது கொலை என்று செய்தி வெளியாகி இருந்தது. என்ன தலைவரே இதெல்லாம் என்று சீனு பதறினான். இதுதான் போலீஸ். அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். இனி அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அசால்ட்டு குற்றங்களை எல்லாம் ஏன் தலையில தான். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது காடையனும் அங்கு வந்தான். அவன் பார்வை அவர்கள் வைத்திருந்த செய்தித்தாளின் மீது விழுந்தது. பிறகு எதுவும் பேசாமல் வெளியேறினான். அன்று மதியமே முத்து அவர்களை கண்மாய் கரைக்கு அழைத்துச் சென்றான். அங்கே மருதையனும் பாண்டியனும் காத்திருந்தார்கள். என்னாச்சு தலைவரே உங்களுக்கு? ஏன் இந்த நிலைமை? எல்லாமே சிக்கலாயிடுச்சு. காலங்காலமா நாம கடத்தல் செஞ்சிருந்தோம். தங்கு தடை இல்லாம போயிட்டு இருந்தது. இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என் கைக்கு விலங்கு தயார் பண்ணிட்டாங்க. ஒரு சாதாரண போலீஸ்காரன் என்னை வழிமறிச்சு ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டான். அப்புறம் அவனை நான் கொன்னுட்டேன். ஐயோ, இப்ப போலீஸ் என்னை தேடி அலையுது. உங்க ஒத்துழைப்பு இருந்தா சில நாட்கள் இங்க தங்கிப்பேன். நாங்க உங்களுக்கு உதவுவோம். நீங்க எங்களுக்கெல்லாம் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நாங்க உதவ மாட்டோமா? அவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு சற்று தள்ளி காடையன் நின்றிருந்தான். முத்து, உன் மச்சான் வந்திருக்கான். காடையா, இங்கேயே வந்த? இவங்க பாதுகாப்புக்கு தான் மாமா. நான் சொல்லும்போது நீ இவங்களை பார்த்துக்கிட்டா போதும். மற்ற நேரத்தில் இப்படி பின்னால் அலையாத. சரிங்க மாமா. முத்து அவர்களை தோப்புக்கு அழைத்து வந்தான். அவர்களும் கார்ச்சட்டை அணியாமல் கைலிகளை அணிந்து கொண்டிருந்தார்கள். அவ்வப்பொழுது சுத்துப்பட்டு கிராமத்துக்கு வருபவர்களும் கிராமத்து ஜனங்களும் இங்கு வருவார்கள். தோப்புல இறக்கப்படுற தென்னங்கள்
பக்கத்து பனஞ்சாலையில் இறக்கப்படும் கல், காய்ச்சிய சரக்கு என்று சகலமும் அங்கு கிடைக்கும். அதனால் உள்ளூர் அந்நிய முகங்கள் அங்கே முடிச்சு முடிச்சாக தென்படும். சட்டென்று எவருக்கும் சந்தேகம் வந்து விடாது. ஐயா, பொழுது சாயிற வரைக்கும் இங்கேயே இருந்துருங்க. அப்புறமா ராஜாப்பாட்டுக்கு பிறகு ஏதாவது பத்திரமான இடத்துல உங்களை தங்க வைக்கிறேன். சரி, நானே வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ம். முத்து போய்விட்டான். ஜெகன் சீனுவை பார்த்தான். கொஞ்சம் கல்லும் சாக்கனாவும் வாங்கிட்டு வந்துடு. தலைவரே, இந்த நேரத்துல நம்ம போதையில இருக்கக்கூடாது. தெரியும், இது போதையில இருக்கிறது இல்ல, போதையில இருக்கிறதா நடிக்க. சரி. சீனு போய் 3 மொந்தை கல்லும் கொஞ்சம் மிக்சரும் வாங்கி வந்தான். ஜெகன் அதில் 2 பன்னாடை ஓலைகள் குவிக்கப்பட்டிருந்த இடத்தில் ஊற்றினான். மீதியை தாங்கள் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு அருகே அங்கங்கே ஊற்றினான். பிறகு சீனுவின் கையில் இருந்த வறுத்த ரத்தம், மிக்சர் வகைராக்களை அங்கங்க சிதற விட்டான். ஈத்தொல்ல தாங்க முடியாது, ஆனா வேற வழி இல்ல. இதுக்கு நடுவுல நாம விழுந்து கிடக்க வேண்டியதுதான். போலீஸை தவிர யாரு வந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல. அப்படியே விழுந்து கிடக்கலாம். யாரு எந்த ஊருங்கிற விசாரணையை தவிர்த்திடலாம். சரி. மூவரும் 3 திசைகளில் தலை வைத்து படுத்தார்கள். இப்போ நம்மளோட அரைக்கண்ணுக்கு 2 காதுகளும் ரொம்ப விழிப்போட இருக்கணும். சற்று நேரம் மௌனத்தில் கரைந்தது. அப்பொழுதுதான் ஜெகன் அந்த வலியை உணர்ந்தான். மீண்டும் நெஞ்சு வலி. சீனு, தலைவரே, திரும்பவும் நெஞ்சு வலிக்குது. டாக்டரை பார்க்கணும்னா நம்ம டவுனுக்குள்ள போயாகணும். டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஏற்கனவே டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையோட பேரை எழுதி தர்றேன். அதை வாங்கிட்டு வந்தா போதும். சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஜெகன் பாக்கெட்டை குடைந்து பேப்பரும் எடுத்து மாத்திரையின் பெயரை கிறுக்கி கொடுத்தான். சீனு மாத்திரை சீட்டுடன் கூட்ரோட்டுக்கு புறப்பட அவர்கள் இருவரும் அப்படியே படுத்து கிடந்தார்கள். சீனு கூட்ரோட்டில் காத்திருந்து டவுனுக்கு பஸ் பிடித்தான். டவுனில் முதல் ஸ்டாப்பிலேயே இறங்கினான். அங்கிருந்த மருந்து கடைக்கு போனான். சீட்டை நீட்டினான். டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லையா? இருக்கு, எங்கேயோ வச்சிட்டாங்க. அவசரத்துக்கு கிடைக்கல, அதனாலதான். இது வலிக்கிற நேரத்துக்கு ஒரு ரிலீஃப். நிரந்தரமான தீர்வு இல்லை. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போறேன் சார். அவசரத்துக்கு கையில மாத்திரை வேற இல்லையா? தரேன். மாத்திரையை வாங்கி கொண்டு சாலையை கடக்கும் பொழுது டவுனுக்கு போகும் பஸ்ஸின் ஓரத்தில் அவனை பார்த்தான் காடையன். இவன் எதுக்கு டவுனுக்கு போறான்? சொந்த வேலையாவும் இருக்கலாம், இல்ல முதல்ல இருந்தே அவனுடைய பார்வையில் ஒரு மிரட்சி இருந்தது. முத்துவோட விசுவாசமான ஒத்துழைப்பு அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது சரியில்லைன்னு தோன்றியது. வேறொரு சமயமா இருந்தா சீனு அவனை தொடர்ந்து போய் கண்காணிச்சிருப்பான். இப்போ சாத்தியம் இல்லை. ஒரு புறம் டவுனுக்குள் நடமாடுவது அவனுக்கு ஆபத்தை உண்டாக்கும் என்றால், மறுபுறம் ஜெகனின் நெஞ்சு வலிக்கு மாத்திரை கொண்டு போவது மிகவும் அவசியம். பஸ் பிடித்தான். பயணப்பட்ட போது காடையனை டவுனில் பார்த்ததா சொல்லி ஜெகனை எச்சரிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பஸ்ஸை விட்டு இறங்கினான். கிராமத்துக்கு நடந்தான். அந்த மண் பாட்டையிலேயே ஏதோ வாகனம் வரும் ஓசை கேட்டது. திரும்பி பார்த்தான். போலீஸ் ஜீப். வியர்த்தான். அடி வயிறு எக்கியது. ஜெகனுக்கு மாத்திரை கொடுக்கறதை விட, ஜெகனை எச்சரிக்கிறதை விட அவன் ஓடி தப்பிப்பதே மிக மிக அவசியம் என்ற பயம் வந்தது. பார்த்தான். பாதையின் இருபுறமும் வயல்வெளிகள். அவற்றின் சேற்றிலோ ஓட முடியாது. பிடிபட நேரும். பாதை வழியாகவே ஓடினான். ஜீப் அவனை அவசரமாக துரத்தி கடந்து வழிமறித்தது. அவன் திரும்பி ஓட கான்ஸ்டபிள்கள் துரத்தி பிடித்தார்கள். அவன் இன்ஸ்பெக்டர் ஹரிஸின் முன்னால் நிறுத்தப்பட்டான். ஜெகன் எங்கடா? தெரியாது. அறை விழுந்தது. எதுக்கையா அவனை? ஏத்துங்கய்யா அவனை. அவனை ஜீப்புக்குள் நுழைத்து விளங்கிட்டார்கள். அப்பொழுதுதான் அவன் உள்ளே இருக்கும் காடையனை பார்த்தான். இன்ஸ்பெக்டர் காடையனை பார்த்து கேட்டார். இன்னைக்கு எங்கேயா கேம் போட்டிருக்காங்க? தோப்புல சார். என்னை வழியில இறக்கி விட்டுருங்க. ஏன்? எனக்கு பயமா இருக்கு சார். உனக்கு எதுக்கையா பயம்? நாங்க இல்ல. இன்னைக்கு காலையில கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. சாயங்காலம் பேப்பர்ல வரும். அந்த ஜெகனை பிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 50,000 ரூபாய் ரிவார்டு. 50,000மா? ஆமா, வாயை பொழக்காத. இப்ப நீ கொடுத்த தகவலின்படி அவன் தோப்புல சிக்குனா உனக்கு தான் அந்த காசு. சார், நிஜமாவா சொல்றீங்க? அந்த கேள்விக்கு ஒரு கான்ஸ்டபிள் எரிந்து விழுந்தார். நீ எங்க மச்சான். நாங்க உங்ககிட்ட மாமா மச்சான் விளையாட்டு விளையாடுறோம். ஒத்துக்கிட்டு வாயா. சீனுவுக்கு அங்கேயே அந்த போலீஸ்காரர்கள் முன்னிலையிலேயே காடையனின் கழுத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அது உடனடியாக தவிர்க்கப்பட்டுவிடும் என்பதால் தன் எண்ணத்தை அடக்கிக் கொண்டு ஜீப் தோப்பின் முன்னால் நின்றது. பகுதி 9. தூரத்தில் கிராமத்து பாதையில் போலீஸ் ஜீப்பை பார்த்ததுமே பொன்முத்து பதறி போனான். குறுக்கு பாதை வழியே சைக்கிளில் தோப்புக்கு போனான். அவன் பதட்டமாக வருவதை பார்த்த ஜெகன் அவசரமாக எழுந்து எதிர்கொண்டான். என்ன? போலீஸ். அடுத்த கணமே அவனும் ராஜுவும் காட்டுக்கு செல்லும் வழியில் ஓடினார்கள். முத்து தன் வழியை திரும்பினான். வழி நெடுக அவர்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்ற தவிப்புடன் சைக்கிளை செலுத்தினான். சிக்கினால் அடைக்கலம் கொடுத்ததற்காக அவனும் துன்பப்பட நேரும். ஜெகனும் ராஜுவும் 10 நிமிடத்தில் காட்டின் எல்லையை தொட்ட போதுதான் போலீஸ் ஜீப் தோப்பின் எல்லையை தொட்டது. காட்டுக்குள் நடக்க துவங்கிய போது ராஜ் பரபரத்தான். நாம இன்னும் 10 நிமிஷம் ஓடுனா அடர்த்தியான பகுதியை எட்டி விடலாம் என்றான். என்னால முடியல. நெஞ்சு வலி அதிகமா இருக்குது. அவனுக்கு மிகவும் மூச்சிறைத்தது. ராஜ் அவன் துன்பத்தை உணர்ந்தான்.
சரி, நடப்போம். நடந்தபடியே ஜெகன் சொன்னான். ராஜ், எனக்கு ஒன்று தோணுது. சொல்லுங்க. இனி போலீஸும் விடாம விரட்ட போகுது. நானும் ஓயாம ஓடணும். என் உடம்பும் ஒத்துழைக்கல. என்னால நீயும் கஷ்டப்படணுமா? புரியல. போலீஸோட விரட்டலை தாண்டி அதிகார காற்று சாதகமா வீசுற காலத்துல நான் வெளியே வந்தாதான் தப்பிக்க முடியும். அதுவரை இந்த வேட்டைக்கு நான் தாக்கு பிடிக்கணும். தவறுனா மரணம்தான். இதுல நீ வேற ஏன் கஷ்டப்படணும்? நீ திரும்பி போயிடு. வியாபாரத்துக்கு வெளியூர் போயிட்டு வர்ற மாதிரி உன்னோட மாமூல் வாழ்க்கையில போய் கலந்துரு. அதுதான் நல்லது. கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு வர்ற முடிவோட தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். இருக்கலாம். இப்ப சூழ்நிலை நமக்கு சாதகம் இல்ல. பரவாயில்ல. ஒருவேளை நாம உயிரை இழக்கவும் நேரிடலாம். தெரியும். நான் வாழ்க்கையில சகல இன்பத்தையும் 15 வருஷம் அனுபவிச்சவன். நானும் 2 வருஷம். அதனாலதான் சொல்றேன். உன்னோட இள வயசு மனைவியை தவிக்க விட்டுட்டு வேணாம். திரும்பி போயிடு. இந்த நிலையில உங்களை தவிக்க விட்டுட்டா ஏன் பிறக்கும் போதே தனியாத்தானே பிறக்கிறோம். இது என் மனைவிக்கு பொருந்தும். அப்ப என்னதான் சொல்ற? வாங்க, உயிர் பிழைச்சிருக்கிற முயற்சி பண்ணுவோம். வேணா ராஜ், விவாதம் வேணா, வாங்க. மேலும் நடந்தார்கள். எந்த பிரச்சனையும் இன்றி ஊரில் இருந்தால் இந்நேரம் அவன் ஐசி யூனிட்டில் இருந்திருப்பான். ஆனால் இந்த தலைமறைவு ஓட்டம் நிகழ்த்தும் வேளையில் சாத்தியமில்லை. மாத்திரை வாங்க போன சீனுவும் திரும்பவில்லை. ஒருவேளை அவன் போலீஸ்ல சிக்கியிருக்கலாம். கிராமத்துல இருந்திருந்தாலாவது செய்திகளை படித்தறியலாம். இந்த வனத்துல அந்த வாய்ப்பும் கிடையாது. முன்பு போல இருந்தா வன காவலர்களே உதவுவாங்க. இப்போ வாய்ப்பில்லை. அவன் பிஸ்டலை தொட்டு பார்த்து கொண்டான். நெஞ்சு வலி நிற்கவில்லை. மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே இருந்தது. போலீஸ்ல பிடிபடாம அவன் தன்னைத்தானே காத்துக்கொண்டு காலம் மாற காத்திருக்கும் வாய்ப்பு கிட்டாமல் இறக்க நேரிடலாம். ஆனால் தன்னோட சேர்ந்து ராஜுவும் பிரச்சனைக்குள்ளாவதை அவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் ராஜுவின் திடமான மனசை எண்ணி அவள் மகிழ்ந்தான். ஒரு வகையில் இத்தகைய விசுவாசமான ஆள் ஒருவனாவது தன் பக்கத்தில் இருப்பது அவசியம் என்று மனம் ஏங்கவும் செய்தது. குத்துச்செடிகளை தாண்டி அடர்ந்த மரங்கள் உள்ள பகுதியை எட்டினார்கள். ஜெகன் நின்று ஆசுவாசப்படுத்தி கொள்ள முனைந்தான். ராஜுவோ பரபரத்தான். தலைவரே, இந்த இடமும் நமக்கு பாதுகாப்பானதில்லை. இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டா பிடிபடாம தப்ப முடியும். இந்த இடத்துக்கு தம்ம போலவே போலீஸும் சுலபமா வந்துடும். என்னால முடியல ராஜ். ராஜுவும் நின்றான். உடம்பு முடியலையா? ஆமா. அடர்ந்த மரங்களை ஒருமுறை பார்த்தான். சரி, உங்களால முடியலன்னும் போது நாம இங்கேயே கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம். அடர்ந்த மரங்களில் பெரியதும் அவர்களுக்கு மறைவிடம் வழங்கக்கூடியமான ஒன்றை தேடினான். சற்று பெரியதாகவும் இலை கிளையால் அடர்ந்ததாகவும் இருந்த ஒன்றை பார்த்தான். இந்த மரத்தை பாருங்க. கிளைகள் பெருசாவும் சாய்வாவும் இருக்கு. இதுல ஏறி படுப்போம். ராத்திரி பொழுது இங்க கிடைக்கலாம். ஃபாரஸ்ட் ஆட்களோட போலீஸ் வந்தாலும் சட்டுன்னு இந்த இடம் கண்ணுக்கு தெரியாது. அதையும் மீறி சிக்கிட்டோம்னா அது நம்ம விதி, அவ்வளவுதான். ஜெகன் மிகவும் துன்பப்பட்டான். தன்னுடைய இயலாமையை ராஜுவையும் சேர்த்து பழி வாங்கி விடுமோ என்று அச்சப்பட்டான். ஏறுங்க தலைவரே. போலீஸ் தோப்புல தேடி பார்த்துட்டு உடனே காட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்ம தப்பிக்கவே முடியாது. இப்படி நிக்கிறது பெரிய ஆபத்துல முடியும். உடனே நாம ஒளிஞ்சிருக்கணும். ராஜு மரத்தின் மீது ஏறத் துவங்கினான். ஜெகன் அவனை தொடர்ந்தான். அவர்கள் கிளைப்பகுதியை எட்டி தங்களை மறைத்துக் கொள்ளும் முன்பே மசமசவென்று ஒரு உருவம் அங்கு பிரவேசித்தது. படரத் துவங்கிய இருளில் அதை அடையாளம் காண முடியவில்லை. யாரது மரத்து மேல? பகுதி 10. அநேகமாக தாங்கள் பிடிபட்டு விட்டோம் என்று அவர்கள் அஞ்சினார்கள். மங்கிய வெளிச்சத்தில் அது மேலும் நெருங்கி வந்ததும் அதன் தலையில் அணிந்திருந்த தொப்பியும் யூனிஃபார்ம் உடையும் அதனை காட்டிக் கொடுத்தது. நிச்சயம் அது ஒரு ஃபாரஸ்ட் கார்டு. உருவத்தை வைத்து பார்த்தால் கந்தசாமியாகத்தான் இருக்கும். ஜெகன் தைரியத்தை வரவழைத்து கொண்டான். கந்தசாமியா? ஆமா. நீங்க யாரு? இங்க என்ன பண்றீங்க? நான் தான் ஜெகன். கந்தசாமி ஒரு கரம் ஆடி போனான். யாரோ சில்லறை திருடர்கள் என்று எண்ணி ஒரு அதட்டல் போட போய் அங்கே ஜெகன் இருப்பதை அறிந்து அச்சமுற துவங்கினான். ஜெகன் நேற்று வரை சமூகத்தில் ஒரு பெரிய மனிதனாக அங்கீகாரம் பெற்றிருந்தவன். இப்பொழுதோ கொலை குற்றவாளி. அதிலும் தன்னை பிடிக்க வந்த போலீஸ்காரனை சற்றும் தயக்கமின்றி குத்தி கொன்றவன். அவன் முன்னால் இப்பொழுதுதான் அவன் தன்னையும் கொல்லக்கூடும் என்று பயந்தான். நீங்களா சார்? உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லையே என்று கேட்டான். இதுவரை இல்ல. இனி உன்னால வரலாம். என்னாலயா? சத்தியமா வராதுங்க. நீங்க எதுக்கு எங்களுக்கெல்லாம் படியெழுந்தவங்க. அந்த நன்றி எங்களுக்கு உண்டு. நம்பலாமா? சத்தியமா? காட்டோட இந்த பார்டர்ல நீங்க இருக்கிறது தப்பு. நீங்க இன்னும் உள்ள போயிடணும். போலீஸ் நுழைய முடியாத தூரத்துக்கு போயிடணும். ராஜ் சொன்னான். நீங்க எங்களை எங்க பார்த்ததா சொல்லாம இருந்தா போதும். நான் சொல்ல மாட்டேன். அப்பொழுதும் பொழுது விடிஞ்சதும் நாங்க உள்ள போயிடுவோம். அப்புறம் போலீஸ் வந்தாலும் எங்களை பிடிக்க முடியாது. நான் புறப்படட்டுங்களா? ஒரு விஷயம். சொல்லுங்க. மாலை தினசரியில ஏதாவது செய்தி உண்டா? தயங்கினான். தயங்காதீங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சாகணும். உங்க தலைக்கு விலை வச்சிருக்காங்க. ஓ, என் மதிப்பு எவ்வளவு? 50,000. வீணா பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை காட்டி கொடுத்துட முயற்சி பண்ணாதீங்க. சத்தியமா அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதுக்காக உங்களை காட்டி கொடுக்கறதா? இப்போ என்னை காட்டி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு பணமும் வசதியும் கிடைக்குமோ அதை நாளைக்கு நான் உங்களுக்கு செய்து தருவேன். காலம் இப்படியே போயிடாது.
சீக்கிரமே இந்த பரபரப்பெல்லாம் அடங்கும். வெள்ளையங்கிரிக்கு செல்வாக்கு உயரும். அப்போ நான் சுதந்திரமா மறுபடியும் வருவேன். உங்களை எல்லாம் நல்லா கவனிப்பேன். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். நான் வரேங்க. அவன் திரும்பி நடந்தான். அவன் கண் பார்வையிலிருந்து மறைந்ததும் ராஜ் சொன்னான், இவனை எல்லாம் நம்ப முடியாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுக்கலாம். ராத்திரி இங்க தங்குறது ரிஸ்க்கு. அதுக்காக நம்ம உடனே இந்த இடத்த விட்டு போயாகணும். போய் மெல்ல மெல்ல கேரளத்துக்கோ கர்நாடகத்துக்கோ தப்பிச்சு போயிடலாம். நீ சொல்றதெல்லாம் நடக்காது. ஏன்? என்னால இந்த உடம்போட எங்கேயும் வர முடியாது. இங்கேயே இருந்தா ஆபத்து. ராஜ், எனக்கு ஒரு யோசனை. சொல்லுங்க. இதுதான் நல்ல சமயம். கவர்மெண்ட் என் உயிருக்கு ரிவார்டு வச்சிருக்கு. முடிய போற என் கதைய நீ நீ முடிச்சுட. என்ன சொல்றீங்க? வேற யாரும் இந்த இடத்த பத்தி தகவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ போயிடு. போய் இடத்த சொல்லி பணத்தை வாங்கு. அதாவது நானே உங்களை காட்டி கொடுக்கணும். ஆமா. முடியாது. சரி, நீ மட்டுமாவது திரும்பி போயிடு. அதுவும் முடியாது. சொல்றதை கேளு. மத்ததையெல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்குறேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றத நீங்க கேட்டுக்கங்க. என்ன தலைவரே? மரணம் மட்டும்தான் நம்மளை தனிமைப்படுத்தும். பகுதி 11. கந்தசாமி திரும்பிச் சென்று அலுவலகத்தை அடைந்த போது ரேஞ்சர் சண்முகநாதனும் இன்ஸ்பெக்டர் ஹரீஷும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த கிராமத்திலே அவனை ரவுண்ட் அப் பண்ணியிருக்கணும். எதிர்பாராத விதமா தப்பிச்சிட்டான். அவங்க தங்கியிருந்த தோப்பு இந்த காட்டுக்கு சமீபமானது. அவங்க இந்த காட்டுக்குள்ளதான் நுழைஞ்சிருப்பாங்கன்னு ஏன் சந்தேகம்? அஃப்கோர்ஸ் இந்த காட்டினுடைய ஒவ்வொரு இன்ச்சும் அவனுக்கு தெரியும். ஆனாலும் இந்த ராத்திரியில அவனால ரொம்ப தூரம் போக முடியாது. நீங்க உங்க ஃபோர்ஸை தயாரா வச்சிருந்தா விடிஞ்சதும் நம்ம அவங்கள தேடலாம். என்ன? அவங்க காட்டுக்குள்ளேயே நுழையலைனா நம்ம முயற்சி வீண் தானே? உண்மைதான். ஆனா சாலை வழியா அவங்க எங்கேயும் போக முடியாது. எல்லா இடங்கள்லயும் போலீஸ் கண்காணிப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க செங்கம்பாளையம் போய் வெள்ளையங்கிரி கிட்ட ஹைட் அவுட் ஆயிருந்தா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில வெள்ளையங்கிரி அதுக்கெல்லாம் துணிய மாட்டாரு. இருந்தாலும் இருந்தாலும் வெள்ளையங்கிரியோட நடவடிக்கைகளையும் போலீஸ் கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நீங்க சொன்னதும் எத்தனையோ கேஸ்கள்ல ஒன்னாதான் நாங்க இதையும் எடுத்துக்கிட்டோம். ஆனா ஜெகன் ஒரு படி மேல போயிட்டான். ஒரு போலீஸ்காரனையே கொன்னுட்டான். இனி தாங்க அவனை நாங்க விடவே மாட்டோம். ஓகே, நம்ம காலையில வேட்டையை துவங்கலாம். கந்தசாமி இப்பொழுதுதான் ஜெகனை பார்த்த விஷயத்தை சொல்லிவிடலாமா என்று யோசித்தான். ரிவார்டு விஷயம் மனதை குழப்பியது. இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து ஜீப்பில் ஏறும் வரை காத்திருந்தான். சார், ஒரு விஷயம். என்ன? நான் உங்களோட ஜீப்ல வரலாமா? எதுக்கு? கொஞ்சம் தனியா பேசணும். சரி வாங்க. ஜீப்பில் சென்றபோது சொன்னான், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இப்ப அந்த ஜெகன் பிடிப்பட்டா ரிவார்டு யாருக்கு போகும்? நாங்களே பிடிச்சா யாருக்கும் கிடைக்காது. யாராவது தகவல் கொடுத்து அது அடிப்படையில் அவனை பிடிச்சா தகவல் கொடுத்துறவுக்கு தான் கிடைக்கும். என்னால ஒரு தகவல் தர முடியும். கொடுங்க. அது பொத்தாம் பொதுவா காட்டுலாக்கா கொடுத்த தகவல்னு ஆயிடாதா? ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் முன்னாடி நான் ஜெகனையும் அவன் கூட்டாளியையும் காட்டுல பார்த்தேன். ஜெகனை பார்த்தீங்களா? ஆமா. பிடிக்க முயற்சி பண்ணலையா? நான் ஒரு ஆளு. கையிலையும் எந்த ஆயுதமும் கிடையாது. அவங்களுக்கு விசுவாசமானவ மாதிரி பேசி தப்பிச்சு வந்துட்டேன். ஐசி, காலையில அந்த இடத்த காட்ட முடியுமா? காட்டுறேன் சார். ஆனா என்ன? அது வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்க மாட்டாங்க. தெரியும். இருட்டில் அவங்களால எவ்வளவு தூரம் போக முடியும்? 3-4 கிலோமீட்டர் போகலாம். நோ ப்ராப்ளம். நம்ம ஜீப்ல குறுக்கு வழியா போய் ஆட்களை பரவலா தேட விட்டு பிடிக்க முடியும்ல? முடியும். அது போதும். காலையில நீங்க மேப்ல அந்த இடத்த காட்டுங்க. அங்கிருந்து எந்தெந்த திசையில எவ்வளவு தூரம் போயிருக்கலாம்னு அனுமானம் பண்ணி நாம ஆக்ஷன்ஸ்ல இறங்குவோம். சரிங்க சார். அந்த ரிவார்டு உங்களுக்கு தான். பகுதி 12. மறுநாள் விடிந்தது. வெளிச்சக்கீற்று தென்பட துவங்கிய போதே அந்த ஜீப்பும் வேணும் காட்டிலாக்க அதிகாரியின் அலுவலகத்தின் முன்னால் சென்று நின்றன. பின் ரேஞ்சரின் ஜீப்பும் சேர்ந்து கொள்ள எல்லாமும் காட்டினிடையே ஊடுருவி செல்லும் பாதையில் பறக்க துவங்கின. இன்ஸ்பெக்டர் கந்தசுவாமியை தன் ஜீப்பிலேயே இருந்திட வைத்தார். கந்தசாமி சார், எந்த இடத்துல நீங்க அவங்கள பார்த்தீங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் சார். போனார்கள். நிறுத்துங்க. நின்றது. சார், இங்க இருந்து 100 அடி கிழக்க நான் அவங்கள பார்த்தேன். வெல், காலையில எழுந்து அவங்க மேலும் நகர்ந்திருப்பாங்க இல்லையா? ஆமா. எந்த திசையில? கிழக்க போயிருக்க முடியும். ஏன்னா அதுதான் அவங்க நுழைஞ்ச வழி. வடக்கு, வடமேற்கு, தெற்கு, தென்மேற்கு திசைகள்ல தான் நகர்ந்திருக்கணும். எந்த பகுதியில் அடர்த்தி அதிகம்? உள்ள போனா எல்லா திசைகள்லயும் அடர்த்தியா தான் இருக்கும். இன்ஸ்பெக்டர் ஹரிஸ் சற்று யோசித்தார். எல்லா திசைகள்லையும் போலீஸ் அனுப்பி தேட சொல்ல வேண்டியதுதான். வேனிலிருந்து போலீஸை இறங்கச் சொன்னார். இறங்கினார்கள். சற்றே குறைய 30 பேர்கள். லிசன் டு மீ. இங்கிருந்து 100 அடி கிழக்க நேத்து ராத்திரி அவங்கள இந்த ஃபாரஸ்ட் கார்டு பார்த்திருக்காரு. நீங்க இப்போ 3 குழுக்களா புறப்படுறீங்க. வடக்கு, தெற்கு, மேற்கு திசைகள்ல 10 பேரா கவனமா வேகமாவும் 3 மணி நேரம் மார்ச் பண்றீங்க. அப்புறம் அங்கிருந்து மையத்தை நோக்கி திரும்புறீங்க. நானும் இந்த ஃபாரஸ்ட் கார்டும் நேரா மையப்பகுதிக்கு வர்றோம். இதுக்கு நடுவுல அவங்க எந்த குழுவோட கண்ணுல பட்டாலும் அவங்கள பிடிச்சுக்கிட்டு மைதானத்துக்கு வந்துடலாம். அவசியம் ஏற்பட்டா அவங்கள சுட்டும் பிடிக்கலாம். அந்த வனப்பகுதியின் மேப்பை அவர்
பார்லிட்டின் மீது விரித்தார். சற்றிலும் தலைகள். இப்போ இதோ இங்கதான் நாம இருக்கோம். சுமார் 3 மணி நேரத்துல உங்க 3 குழுக்களும் முறைய இங்க 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 இருப்பீங்க. அப்புறம் இந்த இடத்த நோக்கி திரும்புங்க. நானும் இவரும் நேரா வர்றோம். யார் கண்ணுல சிக்கினாலும் அவங்கள பிடிச்சிடலாம். ஒருவேளை அவங்க ராத்திரியெல்லாம் நடந்து வெகு தூரம் போயிருந்தா சிக்கல் தான். அப்புறம் பிற மாநில போலீஸையும் எஸ்டிஎஃப்ஐயும் தான் வரவழைக்கணும். அவர்கள் 3 குழுக்களாக புறப்பட்டார்கள். ஹரிஸ் கந்தசாமியுடன் நேராக காட்டில் ஊடுருவினார். சண்முகநாதன் சாலை வழியே தன் ஜீப்பில் ரோந்து போக துவங்கினார். ராஜ் சொன்னான், தலைவரே, அந்த ஃபாரஸ்ட் கார்டு நம்மளை காட்டி கொடுக்க கூடும். அவனுக்கெல்லாம் நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்க உயிருக்கு வைக்கப்பட்டிருக்கிற வேலை அவனை தூண்டி விடலாம். ஏன் அவன் நமக்கு விசுவாசமாவும் இருக்கலாம். எனக்கு அப்படி தோணல. பலன் கிடைக்கிற வரை பயன்படுத்திக்கிட்ட வெள்ளையங்கிரிய போல இவங்களும் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தங்களை மாத்திக்குவாங்க. அதனால நாம வேகமா நடக்கணும். அநேகமா நம்மள போலீஸ் தேடி வரலாம். இந்த காடு பழக்கமாகாத போலீஸை விட நாம அதிக தூரம் போக முடியும். அது மூலமா நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தள்ளி போடலாம். எவ்வளவு நாளைக்கு? ராத்திரி வரை நடந்த இன்னைக்கு தப்பலாம். முடியாது. என்னால முடியாது. வேற வழி இல்ல தலைவரே. ராஜ், நடந்தா நான் செத்துருவேன். ஒன்னும் ஆகாது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் முடியாது. மாத்திரை கூட இல்லாம என்னால சமாளிக்க முடியாது. அதை சொல்லும் பொழுதே அவனுக்கு நெஞ்சை அடைத்தது. ராஜுவால் அதற்கு மேல் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த புதரிலேயே இருவரும் உட்கார்ந்தார்கள். ஹரிஸ் கந்தசாமியுடன் செடிகளையும் புதர்களையும் விளக்கியபடி நடந்தார். மிஸ்டர் கந்தசாமி சார், இப்ப அவங்க கையில சாப்பிடவோ செலவு செய்யவோ ஏதாவது இருக்க வாய்ப்பில்லை. இங்க அவங்க சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? காட்டுக்குள்ள சாப்பிடக்கூடிய பொருட்கள் எதுவும் இல்லை. ஏதாவது சின்ன மிருகங்களை அடிச்சு சுட்டு தின்னாதான். எந்த பகுதியிலையும் எதுவும் இருக்காதா? எனக்கு தெரிஞ்சவரை இந்த காட்டுல சந்தன மரங்களும் அதை சுத்தி இருக்கிற மிளகு செடிகளும் தான். ஏன் கேக்குறேனா, குறிப்பா அவங்க எந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருப்பாங்கன்னு யூகம் பண்ணத்தான். இங்க எதுவும் கிடைக்காது. வெளியே போய் வாங்கிட்டு வர முடியுமா? இவ்வளவு உள்ளடங்கிய பகுதிக்கு வந்துட்டு இங்கிருந்து வெளியே போயிட்டு வர முடியாது யோசித்தார். அப்படின்னா இலக்கின்றி எல்லா பகுதிகளையும் தேடி செல்றது தவிர வேற வழி இல்லை. மேப்பை பார்த்தார். கேரள எல்லைக்கு 40 கிலோமீட்டர் தான். சுற்றுப்புற கிராமங்களை எட்ட 15 கிலோமீட்டர்கள் பயணம் செய்தாக வேண்டும். இன்றில்லாவிட்டாலும் நாளை அவர்களில் ஒருவராவது உணவு தேவைக்காக வெளியே வந்தாக வேண்டும். சுற்றுப்புற கிராமங்களில் மஃப்டியில் போலீஸை நிறுத்துவதும் கேரள போலீஸை தொடர்பு கொள்வதும் போதுமானவை. கந்தசாமி, அவங்க நமக்கு முன்னால போனதால அதிக தூரம் போயிருப்பாங்களா? இருக்கலாம் சார். ஏற்கனவே 2-3 நாட்கள் அலையிறதால அவங்க கொஞ்சம் சோர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். அதனால நான் எதிர்பார்த்தபடி நம்ம குழு செயல்பட்டா இன்னைக்கு அவங்கள பிடிச்சிடலாம். இருந்தாலும் காட்டுக்குள்ள ஆட்களை தேடுறது அவ்வளவு சுலபம் இல்லை சார். உண்மைதான். நாம நம்ம அதிர்ஷ்டத்தையும் நம்புவோம். அந்த படர்ந்த மரக்கிளையின் மீது ஜெகன் படுத்திருந்தான். ராஜ் அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான். அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. தலைவரே, உங்க உடம்பு சரியில்லாததால நாம காலையில தான் புறப்படுவோம். ஒருவேளை போலீஸ் காலையில புறப்பட்டிருந்தா நாம பிடிபட்டுருவோம். அதனாலதான் சொல்றேன், நாம இப்போ வேகமா நடக்கணும். முடியல. ப்ளீஸ். முடியாது ராஜ். நீ மட்டும் தப்பி போயிடு. என்னை போலீஸ் பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நான் சாகத்தான் போறேன். ராஜ் சற்று நேரம் மௌனம் காத்தான். பிறகு எதிர்கிளைக்கு போய் கால்களால் கிளையை பிணைத்து கொண்டு மல்லாந்து படுத்தான். போயிரு ராஜ். 1/2 மணி நேரம் கழிந்தது. மேலே படுத்திருந்த ராஜுவின் காதுகள் அந்த ஓசையை கிரகித்தன. தலைவரே, அவங்க வந்துட்டாங்க. என்ன செய்யலாம்? அவன் முடிவெடுக்கும் நிலையில் இல்லை. உடல் முழுவதும் வலித்தது. கண்கள் இருண்டன. நெஞ்சு மேலும் வலித்தது. தலைவரே, பதிலில்லை. ராஜ் அவனை நெருங்கினான். தொட்டு பார்த்தான். விபரீதமாக உணர்ந்தான். அவன் நெஞ்சுக்கூட்டில் காதை வைத்தான். அவன் இதய துடிப்பு அடங்கிவிட்டிருந்தது. சற்று தூரத்தில் யாரோ வருவதை சப்தங்கள் உணர்த்தின. உயரத்தில் இருந்தாலும் அடர்த்தியான காட்டுப்பகுதியில் வருபவர்களை அவனால் அடையாளம் காண முடியவில்லை. தலைவா, நீ இறந்துட்டியா? இல்ல, உன்னை நான் சாக விட மாட்டேன். அந்த பரந்த கிளையின் மீது வாகாக உட்கார்ந்தபடி அவன் மார்பில் குத்தினான். பின்பு பரபரவென்று தேய்த்தான். பலனில்லை. ஜெகனின் இதயம் மீண்டும் இயங்கவில்லை. அந்த ஓசை வேறு அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது. 10 நிமிடங்களில் போராடி பார்த்தான். ஜெகனின் இதயம் உயிர் பெற மறுத்துவிட்டது. ஓசை வெகு அருகில். நிச்சயம் வருபவர்கள் போலீஸாகவோ காட்டிலாக்க ஆட்களாகவோ தான் இருக்க வேண்டும். ஜெகனின் பேண்ட் பாக்கெட்டை சோதித்தான். பிஸ்டல். அதை எடுத்து அந்த பிணத்தின் இடது மார்பில் பதித்து ட்ரிக்கரை அழுத்தினான். செத்த இதயம் புல்லட் வாங்கி சிதைந்து இன்னும் உறையாத இரத்தத்தை துப்பியது. அந்த உடலை புரட்டி கீழே தள்ளிவிட்டு தானும் குதித்தான். துப்பாக்கி ஓசையால் கவலைப்பட்டு கலவரப்பட்டு இன்ஸ்பெக்டரும் கந்தசாமியும் அவன் எதிரே வந்தார்கள். அவன் பிஸ்டலை அவர் காலடியில் போட்டான். என்னாச்சு? டவுன்ல போலீஸ்காரர் இவர் கொன்னதால நான் முரண்பட்டேன். ஏதோ செஞ்சோம். காசு பண்றோம். அது வர சரி. காலையில அதுலயும் போலீஸ்காரரை அப்பவே சரண்டர் ஆயிடுங்கன்னு சொன்னேன், கேட்கல.
என்னையும் துப்பாக்கி முனையில கூடவே எடுத்துட்டு வந்துட்டாரு. நான் சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தேன். இப்ப கிடைச்சது, கொன்னுட்டேன். அப்படியா என்றார் இன்ஸ்பெக்டர் சந்தேகத்துடன். நீங்க வாய்ப்பு கொடுத்தா நான் அப்ரூவர் ஆயிடுறேன். எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவரை என்னால உயிரோட பிடிக்க முடியல. அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற ரிவார்டு எனக்கு கிடைக்கும் இல்லையா? முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.